ஓகேவா? ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியுமா. சோ நமக்கு பேசிக்கா நமக்கு இப்ப இருக்கிற கரண்ட்ல எத்தனை இருக்கு, எத்தனை மாநில ஒன்றியம்னா நம்ம இந்தியா தான். அதாவது நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். இந்தியான்னு ஒரு ஒரு தனி பகுதின்னு கிடையாது. எதுதான் பகுதி? எதுதான் பகுதி? மாநிலங்கள் தான் பகுதி. மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? இந்த மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு பேர் தான் என்னது? இந்தியா. அதாவது மத்திய அரசு. ஓகேங்களா? ஒன்றியம்னு பேரு. நம்ம படிக்கும் போதே எந்த இடத்துலயும் என்ன இருக்குன்னா மத்திய அரசுன்ற வார்த்தையே இருக்காது. கரெக்டா? நீங்க பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு திருப்பி பாத்தீங்கன்னாலே மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தை இருக்காது. என்னன்னு தான் இருக்கும்? ஒன்றியம் அப்படின்ட்டா இருக்குங்க சார். அந்த ஒன்றியம்ங்கிற வார்த்தையை கொண்டாந்தது வந்து அம்பேத்கருங்க சார். ஆமா, யூனியன். அவர் அதான் சொல்லுவார். ஏன்னா இப்போ மத்திய அரசுன்னு ஒரு இது வந்துச்சுன்னா அவங்க கீழே, அதாவது மத்திய அரசு கீழே தான் மாநில அரசுன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒன்றியெல்லாம் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி தான் என்னது ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சரி, அது அது ஏன்னா பிரிஞ்சு போயிடக்கூடாது, அந்த மாநிலங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ நான் சொல்றது பாருங்க. இப்ப இங்க மேல காஷ்மீர்னு ஒரு பகுதி இருக்கா? மேப் தெரியுதா? இந்தியாவோட மேப் தெரியுதா? இப்ப இது காஷ்மீர்னு வச்சுங்க. பிடிஎஃப் தெரியுதா? ஓகே, இப்ப இது காஷ்மீர்னு வச்சுக்க. இந்த காஷ்மீரை 368 சட்டம் போட்டு 368 மூலியமா இந்தியா என்ன பண்ணும்? இத பாகிஸ்தானுக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ விட்டு கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆமாங்க சார். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி அரசியலமைப்பு சட்டத்தை 368 யூஸ் பண்ணி மத்த மாநிலங்களோட அந்த சிறப்பு பெரும்பான்மையை நிறைவேற்றி மத்த மாநிலங்கள் 50% ஓட்டை பெற்று இதை என்ன பண்ண முடியும்? விட்டு தர முடியும். அப்படித்தானே ஆர்டிகல் சட்ட திருத்தம் 100 என்ன? சட்ட திருத்தம் 100 பங்களாதேஷுக்கு வந்து 100 பகுதியை கொடுத்துட்டு இந்தியாவுக்கு 51 பகுதியை வாங்கியிருப்பாங்க சார். பங்களாதேஷ் நம்ம கிட்ட இருக்கிற கிராமங்களை யாருக்கு விட்டு கொடுத்துட்டோம்? வங்காளதேசத்துக்கு விட்டு கொடுத்து அங்கிருந்து சில கிராமங்களை நமக்கு வாங்கணுமா? அப்ப நம்மளால ஒரு பகுதியை விட்டு ஒன்றியம், புரியுதா? இதுதான் ஒன்றியம். அப்போ ஒன்றியத்தால அதோட ஸ்ட்ரக்சரை மாத்த முடியுமா? முடியாதா? முடியும். அதோட இப்ப கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்க, இது தமிழ்நாடுன்னு வச்சுக்க. இந்த தமிழ்நாட்டுல வேலூரை மட்டும் கட் பண்ணி வேலூர்னு ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியுமா? முடியாதா? இந்தியா நினைச்சா, நாடாளுமன்றம் நினைச்சா முடியும். வேலூரை மட்டும் நினைச்சு உருவாக்க முடியும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா தமிழ்நாடுன்ற பேரை என்னவா மாத்தலாம்? தமிழ்நாடுன்ற பேரை வேற ஏதாவது ஆங்கில நாடு அப்படின்னு பேர் மாத்த முடியும். ஓகேவா? இல்ல சொல்றேன், கேரளான்றத வந்து மாத்த முடியும். அப்போ மத்திய அரசால அதுதான் இது பேர் என்னன்னா வலுவான, நல்லா கவனிக்கணும், வலிமையான மத்திய அரசு. என்ன பேரு? வலிமையான மத்திய அரசு. ஓகேங்களா? ஆனா இப்போ ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலம் ஓகேங்களா, நான் இந்தியா கூட சேரல, நான் இந்தியாவோட தனியா பிரிஞ்சு தனி நாடு கோரிக்கை நாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பண்றதுக்கு இந்திய கான்ஸ்டிடியூஷன்ல ரைட்ஸ் இருக்கா? ஒரு மாநிலம் தனியா பிரிஞ்சிக்க முடியும்னு ஒரு இது இருக்கா? நான் போய் இலங்கையோட சேர்ந்துக்கிறேன், இல்ல நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லி இருக்க முடியுமா? முடியாது. சோ இதுக்கு பேர் தான் வலிமையான மத்திய அரசு. ஓகேங்களா? வலிமையான மத்திய அரசும் ஓகேங்களா, வலுவிழந்த மாநில அரசுகளும். நான் சொல்றது வலிமையான மத்திய அரசுகளும் வலிமை இழந்த மாநில அரசுகளும். ஓகேங்களா? இங்க வந்து அவங்களே நாங்களா போய் ஜாயின் பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியாது சார். முடியாது. ஓகேங்களா? முடியாது. சரிங்களா? ஓகேவா? சரி, அதாவது என்ன சொல்றேன்னா இந்தியா சட்டம் போட்டு, மத்திய அரசு சட்டம் போட்டு எதை வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா மாநில அரசு எதையும் மாத்திக்க முடியாது. நீ கரெக்டா உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ யாரு கூட தான் இருந்தாகணும்? மத்திய அரசு இந்தியா கூட தான் இருந்தாகணும். அவ்வளவுதான் விஷயம். சரி, போலாமா? இப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட். பகுதி 1 அது ஆர்டிகல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்லும்? ஆர்டிகல் 1 to ஆர்டிகல் 4 வரையும் இதை சொல்லும். சரிங்களா? இந்த பார்ட் 1ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்ன்றத பார்த்துக்கலாம். இதுல இப்போ தற்போதைய இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள் உள்ளது, 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது, கூட்டினா 36. ஓகேங்களா? மொத்தம் 36. போலாமா? சரி, ஆர்டிகல் 1 என்ன சொல்றது? ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் ஆட்சி எல்லைகள். ஒன்றியத்தின் பெயர் என்ன? நம்ம நாட்டுக்கு என்ன பேரு? ஒரு குழந்தை பிறக்குது, புதுசா நம்ம பிறக்கிறோம். 1950 தான் நம்ம பிறக்கிறோம், புதுசா பிறக்கிறோம். அப்ப நம்ம பிறக்கும் போது பேர் வைக்கிறாங்க. 1900 என்ன பேர் வைக்கிறாங்க? பாரத், இந்தியா. அது பேர் இந்தியா, அது பாரதம் என்றும் அழைக்கப்படும். பாரதம், இந்தியா என்று அழைக்கப்படும் சொல்லி பாரதம் தான் பேர் சொல்றாங்க. 1. 2வது அப்போ அதன் ஆட்சி எல்லைகள். இந்தியாவுக்கு மட்டும் தான் பேர் வைக்குமா? இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தோட 28 + 8க்கும் மொத்தம் 36 பேரையும் சொல்றோம் இல்லையா? அது எது? நம்ம வெறும் இந்தியாவுக்கு மட்டும் பேர் வைக்கல, 28 + 8 36க்கும் எதுதான் பேர் சொல்லும்? ஆர்டிகல் 1 தான் பேர் சொல்லும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் இருந்துச்சுல, அப்ப நம்ம தமிழ்நாடுன்னு தீர்மானம் பண்ணோம் இல்லையா? அப்போ எந்த ஆர்டிகலை திருத்தி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்டிகல் 1ல தான் சார் வச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 1 தான் திருத்துவாங்க.
1வது ஆர்டிகல் தான் திருத்தம். ஏன்னா 1வது ஆர்டிகல் தான் என்ன இருக்கும்னா, நம்ம பேரு நம்ம மாகாணத்தோட பேரு சென்னை மாநிலம் அப்படின்னு இருந்தது, மெட்ராஸ் மாநிலம் இருந்தது. அதை வந்து மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு மாத்துறோம், நம்ம தீர்மானத்தை கொண்டு வரோம்னா அது சார் எங்க வந்து மாத்தணும்? ஆர்டிகல் 3 வராதா சார்? தேர்ட் ஆர்டிகல் தானே சார் வரும். 1வது ஆர்டிகல் பார்த்தோன்னா இந்தியாவோட பேரை மாத்துறது தானே 1வது ஆர்டிகல் வருங்க சார். தேர்ட் ஆர்டிகல் தான் மாநிலத்தோட 3 தான் பெயரும் சார். எல்லையை மாத்துறது தேர்ட் ஆர்டிகல் சார். ஓகே 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 சாரி இல்ல 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 அது இல்ல பாரதம் 2 பேர்த்துல இப்ப பேசுறாங்களே சார், பிஜேபி சொல்றாங்களே சார் பாரதம்னு மாத்திரலாம் அப்படின்னு ஓகே சொல்லி ஓகே சொல்றாங்களே இல்ல சார், இல்ல அதுக்கு இல்ல தான் நான் 1வது சொல்றது ஆர்டிகல். ஓகே, நான் சொல்றது கேளுங்க. மாநிலத்தோட நீங்க சொல்றது வந்து ஸ்டெப், மாநிலத்தோட பேரை மாத்துறது வந்து எங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல்ல நம்ம பேர் மாத்துவோம். கரெக்ட் கரெக்ட். 3வது ஆர்டிகல் யூஸ் பண்ணி தான் பேரை மாத்துறோம். அதை மாத்தி அது எங்க வந்து வச்சிடணும். இப்ப இங்க இதுக்கு முன்னாடி இங்க சென்னை மாகாணம் இருந்துச்சுன்னா, மெட்ராஸ் மாகாணம் இருந்துச்சுன்னா, அந்த மெட்ராஸ் மாகாணத்தை எடுத்துட்டு இங்க என்ன மாத்தணுமோ அந்த பேரை கொண்டு வந்து 1வது ஆட்சியில வச்சிடணும். சரிங்களா? இப்ப புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஓகேங்க சார். பெயரை சொல்லும். நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு, சென்னைனா சென்னை அப்படின்னு சொல்லி நம்மளோட பெயரையும் இது சொல்லும்ன்ற ஆர்டிகல். வெறும் இந்தியாவோட பெயரை மட்டும் கிடையாது, மாநிலத்தோட பெயரையும் இது சொல்லும். திருத்தறது ஆர்டிகல் 3 தான். ஓகே, திருத்தறது ஆர்டிகல் 3 தான். ஆர்டிகல் 2 என்ன? ஆர்டிகல் 2 புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குறதுலாம் என்ன? இப்ப இந்தியாவோட மேப் உருவாக்குனாங்கல்ல சார், இந்தியாவோட தெலுங்கானா மேப் உருவாக்குனாங்கல்ல. இப்போ இங்க ஒரு மாநிலம், இதை ஒட்டி ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை எதோட சேர்க்கிறோம்? இந்த மாநிலத்தை எதோட சேர்த்துக்கிறோம்? இந்தியாவோட சேர்க்கிறோம். அப்ப இந்தியாவுக்கு உள்ளேயே இல்லாத ஒரு மாநிலத்தை சேர்க்கறதுக்கு பேர் தான் புதிய மாநிலங்கள். ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் ஒரு கொலபரேஷன் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆர்டிகல் 2 என்ன சொல்லும்னா புதிய மாநிலம் சேர்க்கறதுன்னு சொல்லும். ஆர்டிகல் 3 என்ன சொல்லும்னா புதிய மாநிலம் சேர்த்தல் பிரித்தல் சொல்லும். ஆனா இந்த புதிய மாநிலம் என்ன சொல்லுன்னா இந்தியாவிலே இல்ல. இப்போ ஆர்டிகல் 1900 பாண்டிச்சேரி எப்ப சேர்ந்து? பாண்டிச்சேரி நமக்கு சுதந்திரம் அடையும் பாண்டிச்சேரி நம்ம கூட இருக்கா? 1962. அப்போ சார் 14வது சட்ட திருத்தம் சார். 1962 தானே வரும். 69 14வது சட்ட திருத்தம். ஓகே, 1962க்கு முன்னாடி வரையும் பாண்டிச்சேரி என்னவா இருந்துச்சுன்னா பிரெஞ்சோட கண்ட்ரோல் வச்சு இந்தியா கூட சேரல. அப்போ நம்ம 1962 தான் பாண்டிச்சேரி நம்ம இங்க சேர்த்துறோம். அப்ப இங்க ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணிருப்போமா, ஆர்டிகல் 2 யூஸ் பண்ணிருப்போமா? ஆர்டிகல் 2. ஓகேனா? சோ அப்ப அத பத்தி சொல்றதுதான் புதிய என்னது மாநிலம்னா ஆர்டிகல் 2 சார். மாநிலங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதுல இருந்து கொஞ்சம் செப்பரேட்டா பிரிக்கிறது 3 அதான் வரும் சொல்றேன். அதுதான் 3வது பார்த்தலாம். 2வது வந்து புதிய, அதாவது இந்திய பரப்பளவுல இல்ல, நான் வெளியில இருந்து ஒண்ணு கொண்டு வரேன். அது பேர் என்னது? ஆர்டிகல் 2. இப்போ தற்போது உள்ள மாநிலம் ஆல்ரெடி இருக்கு. என்னது? இப்போ ஆந்திர பிரதேசம் ஒரு மாநிலம் இருந்துச்சு. அந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தை நான் என்னவா பிரிக்கிறேன்? அதோட பரப்பளவை 2ஆ மாத்திட்டேன். ஒண்ணு ஆந்திரா, இன்னொன்னு தெலுங்கானா. அப்ப ஆந்திரால வந்து தெலுங்கானா ஒண்ணு நான் பிரிச்சேன்ல, அப்ப அது என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணிருப்பாங்க? ஆர்டிகல் 3. ஓகே, தமிழ்நாடோட பேரை மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாத்தது ஆர்டிகல் 3. ஓகேலா? மைசூர்ன்றத கர்நாடகான்னு மாத்தது ஆர்டிகல் 3. ஓகேலா? எல்லைகள் அதே மாதிரி அதோட எல்லைகளை இது பண்றது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டோட எல்லையை குறைச்சிக்கலாம், நீட்டிக்கலாம், அது மாதிரி சொல்றது எல்லாமே இதுதான். இப்போ சித்தூரை தூக்கி யார்கிட்ட கொடுத்தோம்? சித்தூரை தூக்கி ஆந்திரா கொடுத்துட்டோமா? அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தானே இருந்துச்சு. அப்ப அதோட எல்லையை விட்டு தந்தது ஆர்டிகல் 3. ஓகேவா? அதே மாதிரி வந்து திருத்தணி ஆந்திராட்ட இருந்தது, திருத்தணி தூக்கி தமிழ்நாட்டோட இருந்துச்சுமா? அப்போ அது எல்லை, அதுதான் பரப்பளவு குறைக்கிறது, மாத்திக்கிறது, பேரை இது பண்ணிக்கிறது. சோ ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா ஆர்டிகல் 3. ஓகே, ஆர்டிகல் 4 என்ன பாருங்க? விதி 2 மற்றும் 3 கீழ் எது விதி 2? புதிய மாநிலத்தை உருவாக்கிட்டேன். இப்ப புதிய மாநிலம் உருவாக்குறது. பாண்டிச்சேரின்னு ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டேன். இப்ப இந்த மாநிலத்துல உருவாக்கும் போது இப்ப இந்த மாநிலத்துல சட்ட மேலவைன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அந்த சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டமன்றத்தோட உறுப்பினர்கள் இதுக்குன்னு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வருவாங்களா? இப்ப கோவாக்குன்னு ஒரு பாண்டிச்சேரின்னு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வேணும்ல. அதே மாதிரி தமிழ்நாடுக்குன்னு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள்? தமிழ்நாட்டுல மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர் இருப்பான். ராஜ்யசபா உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல? 18 உறுப்பினர் இருப்பாங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 18 நீங்க எப்படி டிபெண்ட் பண்ணுவீங்க? ஏன் 18ன்னு சொல்றோம்? ஏன்னா தமிழ்நாட்டோட பரப்பளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் தொகையை பொறுத்து, தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் தொகையை பொறுத்து 18 பேர். அதான உண்மை? இல்ல எல்லா மாநிலத்துக்கும் ஒரே உறுப்பினர்களா, ஒரே எண்ணிக்கையா? அந்த பரப்பளவு இப்போ நான் என்ன பண்றேன்? ஆந்திரான்னு ஒண்ணு இருந்ததா?
இந்த ஆந்திரா வந்து பெருசா இவ்வளவு பெரிய பரப்பளவா இருந்தது, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கான், 1,00,000 மக்கள் தொகை இருக்கான். சோ இங்க இருந்து ஒரு 10 பேர் போயிருப்பானா எம் மாநிலங்களவை உறுப்பினர்கள். இப்போ இந்த ஆந்திராவை 2 உடைச்சிட்டேன், அப்ப இது 5 இது 5 மாறிக்குமா? அப்போ ஆர்டிகல் 2யும் 4யும் நம்ம புதுசா பண்றோம். ஏன்னா ஆர்டிகல் 2 புதிய மாநிலம் சேர்க்கிறோம், இல்ல ஆர்டிகல் 3 என்ன பண்றோம்னா ஒரு மாநிலத்தை பிரிச்சுட்டேன். அப்ப இங்க மாறும்போது இப்போ ஆந்திராவுக்குன்னு 10 மாநில ராஜ்யசபா உறுப்பினர் இருந்திருப்பாங்க, அவங்க இங்க என்னவா மாறும்? 5ன்னு மாறி இருக்கும். அதே மாதிரி வந்து மாநில இங்க தெலுங்கானாவுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, இப்ப தெலுங்கானாவுக்கு ஒரு 5 பேர் புதுசா உருவாக்கி இருப்பாங்க. அப்போ நீ 2வது ஆர்டிகலையும் 3வது ஆர்டிகலையும் சேஞ்ச் பண்ணா கட்டாயம் எதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கணும்? ஆர்டிகல் 4ல ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். ஓகேவா? சோ அதுதான் சொல்றாங்க, விதி 2 மற்றும் 3 கீழ் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் விதி 368 கீழ் சட்ட திருத்தமாக. இது ஒண்ணு சொல்றாங்க. நம்ம அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை பத்தி சொல்லும், அதை ஞாபகம் வச்சுங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 4. ஆமா, இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்றாங்க, விதி 2 மற்றும் 3 கீழ் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் 368 கீழ் சட்ட திருத்தமாக கருதப்படும். இதை வந்து என்னவா ஏத்துக்க மாட்டாங்களாம், இது சட்டம் திருத்தமா கிடையாது, சட்ட திருத்தமாக ஏத்துக்கப்படாது அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 2A பாருங்க. ஆர்டிகல் 2A நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 2A சிக்கிம் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது. நோட் பண்ணி வச்சுங்க. சிக்கிம் மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி? ஆர்டிகல் 2A சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து 1975 35வது சட்ட திருத்தம் பார்த்தோம்னா துணை அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க சார் 1974ல. 75ல வந்து பார்த்தோம்னா 36வது சட்ட திருத்தம் பண்ணி மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க சார். 36 கொடுத்து மாநில அந்தஸ்து. ஓகேங்களா? கரெக்ட் தான். இணை அந்தஸ்து அல்லது துணை மாநிலம் அப்படின்றது வந்து 1974 35வது ஆர்டிகல் சிக்கிம். அது வந்து நம்ம இந்தியாவோட அதாவது இணை மாநிலத்தை இருந்தா மாநிலமாவே மாத்திட்டது 1975 36வது சட்ட திருத்தம். நோட் பண்ணீங்க. எந்த ஆர்டிகல் படி மாகாண அந்தஸ்து நீக்கப்படுதுன்னா ஆர்டிகல் 2A ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் போலாமா? இப்ப 2A இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்ல 2A இல்ல. ஓகே சார். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 1 சரத்து 1. ஓகேங்களா? அதான் இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்கல்ல, என்னன்னா 368 கீழே இது வந்து சட்ட திருத்தமாவே எடுத்துக்கூடாது. ஏன்னு வந்தா அது பேர் என்ன? சட்ட திருத்தம் தானே, அப்படி எடுத்துக்கூடாதுன்னுட்டாங்க. ஓகேங்களா? ஓகே சரி, நெக்ஸ்ட் வாங்க. சரத்து 1 நாட்டின் பெயர் சொல்லிட்டோம், இந்தியா அதாவது பாரதம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அரசியல் வகை, இது வந்து எப்படின்னா மாநிலங்களின் கூட்ட, அதான சொன்னோம். நாட்டின் பேர் வந்து இந்தியா அதாவது பாரதம். அது என்ன டைப் சொல்லுது? இது கூட்டாட்சியா ஒற்றையாட்சியான்றதா சொல்லுது இங்க. இது வந்து மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பதை மாநிலங்களின் ஒன்றியம் அதான் சொல்லுது. ஓகேங்களா? யார் சொன்னது? அது அம்பேத்கர் சொல்றாரு. ஓகேங்களா? ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியா நிலப்பரப்பின் 3 வகைகள். 1 மாநிலங்களின் பிரதேசங்களா? மாநிலம் பாப்போமா? 1 மாநிலம், 2வது யூனியன் பிரதேசம், 3வது இந்திய அரசாங்கத்தால் கையெழுத்தப்படும் பிரதேசங்கள். அப்படிதானே? நம்ம என்ன சொல்றோம்? 1 வந்து மாநிலம், நிலப்பரப்பு அப்படிதான் சொல்றோம், மாநிலம், அப்புறம் யூனியன் பிரதேசம், அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் கையகப்படுத்தப்படும் பிரதேசம். இப்ப பாண்டிச்சேரியை வந்து கையகப்படுத்தி அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஆர்டிகல் 3 என்ன சொல்றது பாருங்க. மாநிலங்களை மறுசீரமைக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரம். ஓகேங்களா? மாநிலத்தை மறுசீரமைக்கக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு உள்ளதா, இல்ல வந்து இதுக்கு பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான் உண்டா? ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? தீர்மானம் கொண்டு போலாம். எனக்கு வந்து என்னோட பேரை பிரி, இல்ல எங்களை பிரிச்சு விடு, எங்களை வந்து என்ன பண்ணு பேரை மாத்துன்னு நம்ம என்ன பண்ணலாம்? சட்ட தீர்மானத்தை கொண்டு போலாம். ஆனா அதுக்கு அதை ஓகே பண்றதும் ஓகே பண்ணாதும் யாரோட கையில தான் இருக்கு? பாராளுமன்றத்தோட கையில. ஓகே சரி. மாநிலத்திலிருந்து பிரதேசங்களை பிரிவு 2வது மேற்பட்ட மாநில பகுதிகளை ஒன்றிணைப்பதன் மூலம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது. ஓகே. மாநிலத்தின் பரப்பளவு அதிகரிக்கலாம், குறைக்கலாம், எல்லைகளை மாத்தலாம், பேரை மாத்தலாம். ஓகேவா? அதான் தெலுங்கானா எக்ஸாம்பிள். தெலுங்கானா தமிழ்நாடு பிரிச்சது தெலுங்கானா, பேர் மாத்தது தமிழ்நாடு. ஓகேங்களா? அப்புறம் ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் வந்து என்ன பண்றோம்? இப்ப இது யூனியன் பிரதேசமா தானே இருந்துச்சு. ஆமா தானே? யூனியன் பிரதேசத்தை இப்ப என்னவா மாத்திட்டோம்? ஜம்மு காஷ்மீர் இப்ப யூனியன் பிரதேசமா மாநிலமா? இதுக்கு முன்னாடி மாநிலமா இருந்தது, இப்ப என்னவா இருக்குன்னு கேக்குறேன். யூனியன் பிரதேசமா இருக்கு சார். ஒண்ணு வந்து காஷ்மீராவும் ஜம்மு காஷ்மீர் ஒரு பிரதேசம், லடாக் ஒரு யூனியன் பிரதேசமா அப்படி மாத்திட்டாங்கல்ல. லடாக் ஜம்மு காஷ்மீர் 1, லடாக் 1ஆவும் 2 யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. ஓகே சரி. ஆர்டிகல் 3 as 2 கண்டிஷன், 2 விதி. ஆர்டிகல் 3ல வந்து 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு மசோதாவை ஜனாதிபதியின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பார்லிமெண்ட். எப்படி பண மசோதாவை யாரோட பரிந்துரை? பண மசோதாவை சபாநாயகரோட பரிந்துரையோட கொண்டு வருவோமோ அது மாதிரி இத வந்து இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா, அதாவது புதுசா ஒரு நாடாளுமன்ற இந்த ஆர்டிகல் 3 வந்தாலே யாருகிட்ட முன் பரிந்துரை வாங்கணும்? ஆர்டிகல் 3 ரிலேட்டடா வந்தாலே ஜனாதிபதி பரிந்துரை வாங்கணும். ஓகே.
குடியரசுத் தலைவர் தனது கருத்துக்களை சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்துக்கு என்ன பண்ணுவாரு அவரு? இப்போ கேள்வி வரும். நாடாளுமன்றம் ஒரு மசோதா கொண்டு வருது. இப்ப நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு உறுப்பினர் நான் என்ன பண்றேன்னா தெலுங்கானாவுக்கு பேர் பதிலா வேற பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருதுன்னா அந்த சட்ட மசோதாக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஒப்புதல் அளிக்கணும்? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும். குடியரசுத் தலைவர் அதை என்ன பண்ணிப்பாரு? அவங்களே ரகசியமா மாத்திப்பாங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த மாநிலத்துக்கு அனுப்பி கருத்து கேட்பாங்க. எப்ப உன் பேரை இந்த அமைச்சரு உன்னோட மாநிலத்துல வந்துக்கிற இந்த அமைச்சரு என்ன பண்றான்னா இந்த பேரை தெலுங்கானான்ற பேரை நலங்கானான்னு மாத்தி வைக்க சொல்றாரு. அப்ப மாத்திடலாமாப்பா, உனக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்பாரு. அது மாநிலம் இங்க என்ன பண்ணுதுன்னா ஒரு முடிவு அனுப்பும். ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த முடிவை குடியரசுத் தலைவர் ஏற்கலாம் அல்லது நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? குடியரசுத் தலைவரு மாநிலத்துக்கிட்ட ஒரு பேச்சுக்கு தான் கருத்து கேட்பாரே தவிர மாநிலம் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல அக்செப்ட் பண்ணாம நிராகரிக்கவும் செய்யலாம். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஓகேவா? எப்படி நம்ம ஒரு சட்டம் ஆர்டிகல் 201 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 201 நம்ம ஒரு சட்ட திட்டத்தை யாருக்கு ஆளுநர் யாருக்கு அனுப்பி விட்டுருவாரு? ஆர்டிகல் 201 குடியரசுத் தலைவர் அனுப்புவாரு. குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணுமா இல்ல அளிக்காம கூட போலாமா? அழிக்காம கூட போகலாம். நீட் இப்ப நீட் அங்கதானே இருக்குது. குடியரசுத் தலைவர் அளிக்கலையே, ஒப்புதல் அளிக்கலையே, நீட்டுக்கு அளிக்கல. ஓகேவா? நிறைய விஷயத்துக்கு அளிக்கல. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. இந்தியாவின் அரசியலமைப்பு வரைபடத்தை தன் விருப்பத்திற்கு ஏற்ப மறுவரைவு செய்ய பாராளுமன்றம் நான் தான் சொல்ல, ஏன்னா எல்லையை மாத்திக்க முடியும். காஷ்மீரை நினைச்சா யாருக்கிட்ட கொடுத்துடலாம்? தூக்கி பாகிஸ்தான் கொடுத்துடலாம். இந்தியா அளிக்கக்கூடிய மாநில நான் சொன்ன இந்தியா நல்லா கவனிக்கணும், இந்தியா அளிக்கக்கூடிய மாநிலங்களின் அழியாத ஒன்றியம். இந்த வார்த்தை புரியுதா பாருங்க? இதைதான் நான் சொன்னேன். இந்தியா அளிக்கக்கூடிய மாநிலம் அழியும். கரெக்டா? மாநிலம் அழியும், மாநிலம் அழியும். ஆனா எது அழியாது? ஒன்றியன்றது அழியாது. அப்ப இது அழிக்கக்கூடிய மாநிலங்களின் அழியாத ஒன்றியம். ஓகேங்களா? ஓகே. யுஎஸ்ஏ, ஆனா யுஎஸ்ஏ என்ன பண்ண முடியாது? யுஎஸ்ஏ அழிய முடியாத நாடுகளின் அழியாத ஒன்றியம். அங்க இருக்கிற மாநிலத்தை உன்னால கையை வைக்க முடியாது. கலிபோர்னியான்றத யாரு மாத்த முடியாது? கலிபோர்னியான்றத அரசு அமெரிக்கா நாடு மாத்த முடியாது. கலிபோர்னியான்ற மாநிலம் வேணா அதை பேரை மாத்திக்கலாம். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகேவா? அல்ல அவன் பிரிஞ்சு கூட தனியா இருந்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அமெரிக்காவில என்ன பண்றான்? பிரிஞ்சு தனியா கூட இருந்துக்கலாம். சரி, இங்க வாங்க. முடிஞ்சு அமெரிக்கா இந்தியாவுக்குள்ள வேறுபாடு பார்த்துங்க. விதி 4 அமெரிக்காவோட ஸ்டேட் அவங்க டிசிஷன் எடுத்துக்க முடியுமா சார்? அப்போ அவங்க தனி சட்டமைப்பை வச்சுப்பாங்க, அவங்களுக்குன்னு தனி சட்டத்தை உருவாக்கிப்பாங்க. ஆனா ஜம்மு காஷ்மீர் வச்சிருந்தாங்களா? நம்ம ஜம்மு காஷ்மீர் வச்சிருந்தாங்களா? அந்த மாதிரி அவங்க தனியா வச்சுப்பாங்களா சார்? தனியா வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி இருக்கு. ஆனா அவங்க ஒரே ஒண்ணு கூட்டமைப்புனா பேரு மட்டும் என்னன்னா அவங்களோட ஒரு கூட்டமைப்பு. அது ஆமா, அது நாடே கிடையாது. யுஎஸ்ஏன்னு சொல்றோம் இல்லையா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கான ரூல்ஸ் அவங்களே போட்டுப்பாங்க. அவங்களுக்கு இரட்டை குடியுரிமையா ஒற்றை குடியுரிமையாங்க? இரட்டை குடியுரிமை. அவங்களுக்கான முடிவு அவனே எடுத்துப்பான். அவனுக்கான முடிவு அவனே எடுத்துப்பான். கலிபோர்னியா நான் பேரை மாத்தினா அவனே பேரை மாத்திப்பான். நான் 2ஆ உடையணும்னு நினைச்சா அவனே 2ஆ உடைச்சுப்பான். ஓகேங்களா? சரி, இங்க வாங்க. விதி 4 விதி 2 மற்றும் 3 கீழ் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் விதி 368 கீழ் சட்ட திருத்தமாக கருதப்படாது. நான் சொல்லட்டுமா? 2லயும் 3 சேஞ்ச் பண்றது என்னவா ஏத்துக்கூடாது? சட்ட திருத்தமா ஏத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சட்டங்கள் சாதாரண பெரும்பான்மை மற்றும் சாதாரண சட்ட செயல்பாடுகள் மூலம் நிறைவேற்றப்படும். சட்டங்கள் எப்படி? விதி 2க்கும் 3க்கும் என்ன? சட்டங்கள் சாதாரண பெரும்பான்மை மற்றும் சாதாரண. ஆமா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. அதாவது இப்ப நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு ஒண்ணு கொண்டு வரோம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு ஓகேங்களா, நீங்க சிறப்பு பெரும்பான்மையா எளிய பெரும்பான்மையா? மெஜாரிட்டிங்க சார். நான் சொல்றது புரியுதா? சட்ட திருத்தம் படிச்சிருக்கீங்களா? சட்ட திருத்தம் ஆர்டிகல் 368 2 வகையில செயல்படுத்துவாங்க. மொத்தம் 3 இருக்கும். ஒண்ணு சாதாரண பெரும்பான்மை, 2வது அறுதி பெரும்பான்மை, 3வது அறுதி பெரும்பான்மையுடன் மாநிலங்களோட 50% மாநிலங்களோட தீர்மானம். ஓகேங்களா? படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா எங்கேயாவது? படிக்கலன்னு கூட சொல்லுங்களா, வாய் திறந்து. அந்த சாதாரண ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே. இப்போ நம்ம அரசியலமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருந்தா சிறப்பு பெரும்பான்மை நிறைவேற்றி நாடாளுமன்ற சிறப்பு பெரும்பான்மை அர்த்தம் 3ல 2 பேரு கட்டாயம் 3ல 2 பங்கு கட்டாயம் ஓட்டு போட்டுக்கணும். அப்படி பண்ணா அது பேரு அறுதி பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை. வெறும்
கை தூக்கணவங்கள இப்ப இருக்கிறது 10 பேர் வந்துருக்காங்க. அதுல 6 பேர் 5 பேர் ஓகேங்களா, 5 பேர் ஓகே. அதனால 10 பேர் எளிய பெரும்பான்மை போயிடும் ஓகேவா. சோ அந்த மாதிரி இருக்க இந்த பிரேக்கா தான் இப்ப கேக்குதா? பிரேக் இப்ப கேக்குது ஓகே ஓகே. சோ என்னன்னா இந்த பேரை மாத்துறோம் இல்லையா, நாடாளுமன்றம் ஒரு மாநிலத்தோட பேரை மாத்துது குறைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு எளிய பெரும்பான்மை போதும். சொல்றது புரியுங்களா? இதுக்கு என்ன பெரும்பான்மை போதும்? எளிய பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை மூலியமா ஒரு போயிட்டு இதுக்கு அறுதி பெரும்பான்மையோ எதுவுமே தேவை கிடையாது. நம்ம நினைச்சிடும். ஆனா நம்ம என்ன நினைச்சோம்னா, சாதாரணமா ஒரு நாட்டோட பேரை ஒரு மாநிலத்தோட பேரை சாதாரண பெரும்பான்மை திருத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், அரிது பெரும்பான்மை இல்ல சிறப்பு பெரும்பான்மை தான் தேவைப்படும் சொல்லும் இல்லையா, அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது தப்பு. ஜஸ்ட் எளிய பெரும்பான்மை மூலியமாகவே என்ன பண்ண முடியும், ஒரு சட்டத்தை போட்டு ஆர்டிகல் 2யும் 3யும் திருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. அப்ப மாநிலங்களோட பேரை திருத்தறதுக்கோ இல்ல புதுசா ஒரு மாநிலத்தை உருவாக்குறதுக்கோ அறுதி பெரும்பான்மை தேவைப்படுதா இல்ல எளிய பெரும்பான்மை தேவைப்படுதா? பெரும்பான்மையே போதும் சார். ஓகேவா. சோ போலாமா? ஓகே. இத பாருங்க, இது ப்ரீவியஸ் क्वेश्चनல கேட்டிருக்காங்க, அதான் சொல்றாங்க ஓகேவா. 1960 क्वेश्चन கேம் அப் அபௌட் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஒரு மாநிலத்தின் பரப்பளவை குறைக்கும் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தில் இந்திய பகுதியை வெளிநாட்டிற்கு விட்டு கொடுக்கும் அதிகாரம் உள்ளதா? ஒரு மாநிலத்தினோட பரப்பளவை குறைக்கும் பாராளுமன்றத்துல ஓகேங்களா, இந்தியாவோட பகுதியை வெளிநாட்டுக்கு விட்டு கொடுக்க அதிகாரம் உள்ளதா? இந்தியாவின் பிரதேசங்களை வெளிநாட்டுக்கு கொடுக்க அதிகாரம் உள்ளது. நான் பார்த்தோமா அந்த அந்த இருக்குதா இல்லையா? அப்படித்தானே பெருபாரி வழக்கு ஞாபகம் இருக்கா? 1960 எழுதிங்க. ஆமா எழுதிங்க, ரொம்ப ரொம்ப அப்போ ஆர்டிகல் 368 பயன்படுத்தி இந்திய பகுதியை ஒரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும். அது எந்த சட்டத்திருத்தம்? 1960 அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது 1960 9வது சட்டத்திருத்தம். பெரும்பாரி கிராமம், இதுதான் பெருபாரி வழக்குன்னு சொல்லுவோம். இந்த பெருபாரி வழக்குலதான் முகப்புரை என்னது, முகப்புரை ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, சட்டத்திட்டப்படி பெருபாதி கிராமம் பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுச்சு, வழங்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கு ஏன்னா அது வங்காளன்றது அன்னைக்கு பாகிஸ்தான் கட்டளை தான் இருந்துச்சு. 1971 தானே அது பாகிஸ்தானா வங்காளதேசமா மாறுச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ஆமா, பாகிஸ்தான் ஓகேவா, பாகிஸ்தான் வழங்கப்பட்டது. அடுத்தது 1969 சுப்ரீம் கோர்ட் 69ல ஓகேங்களா, அண்டைய நாடுகளுடைய எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு சட்ட திட்டம் தேவையில்லை. அண்டை நாடுகளுடைய எல்லை பிரச்சனை தீர்ப்பதற்கு எது தேவையில்லை? 1969 சொல்லிருக்கு ஓகேங்களா, அண்டை நாடுகளுடைய எல்லை பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு சட்ட திட்டம் தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிருக்கு 1969. சரிங்களா? ஓகே. 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்ன? 100வது வங்கதேச எல்லையை பகிர்ந்தல் செய்யும் 2005. இது எழுதிங்க, 100வது சட்டத்தை எழுதிங்க. இப்ப இது மூலியமா வந்தது எல்லாம் 100வது. நீங்க குரூப் ஒன்னாவோ இல்ல மெயின்ஸோ நம்ம படிக்கும் போது இந்த சட்டத்திட்டம் படினா அந்த சட்டத்திட்டம் மூலியமா என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண, என்ன நான் மாற்றம் செஞ்சதை நீ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்ஸ்ல எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2015 இந்தியாவின் எல்லைகளை பங்களாதேஷுக்கும் பங்களாதேசத்தோட எல்லைகளை இந்தியாவுக்கும் மாற்றியது ஓகேவா. நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஒப்பந்தத்தில் பாதகமான உடைமைகளை மாற்றுவதும் கிலோமீட்டர் வரை வரையறுக்கப்படாத எல்லை பகுதியும் நிர்ணயம் அடங்கும். மாநிலங்களின் பிரதேசங்கள் தொடர்பாக விதிகளை திருத்தம் செய்யப்பட்டது. ஓகே, அவ்வளவுதான் ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க. இதுல அமெண்ட்மெண்ட் ஆஃப் மாடிஃபைட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 4 ஸ்டேட்ஸ். இதுல எத்தனை மாநிலங்கள் இது பண்ணுச்சு? இந்த திருத்தத்தின் மூலமா எத்தனை மாநிலங்கள் எல்லையை மாற்றம் செஞ்சுச்சுன்னா, 1 அசாம், 2 வெஸ்ட் பெங்கால், 3 மேகாலயா, 4 திரிபுரா. ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. இந்த 100வது சட்டத்தின் மூலியமா மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இந்தியாவோட பார்டர் இருக்குல்ல, இந்தியாவோட பார்டர், இந்த பக்கம் பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர்ல கிட்டத்தட்ட அசாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுர் மொத்தம் 6.1 கிலோமீட்டருக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். சரிங்களா? 52 கிராமங்கள் ஓகேங்களா, 52 கிராமங்கள் ஓகேவா, 52 பகுதி. எத்தனை பகுதியை விட்டு கொடுத்தோம் நம்ம? 52. 11 அதுல பாதி ஓகே, 111 அங்க கொடுத்துட்டு 52 நம்ம வாங்கிட்டோம். நோட் பண்ணி வச்சுங்க. 111 அங்க கொடுத்துட்டு 52 நம்ம கை மாத்திக்கிட்டோம். சரிங்களா? நோட் பண்ணீங்க. அது எத்தனை கிலோமீட்டர்? 6.1 கிலோமீட்டர். எத்தனை நாடு? அசாம், வெஸ்ட் பெங்கால், பார்த்தல சொல்லிட்டு அந்த பார்டர் அதான். அசாம் இருக்கும், மேற்கு வங்காளம் இருக்கும், மேகாலயா இருக்கும், திரிபுரா இருக்கும். ஓகேவா? இந்த 4 பேருமே அப்ப அவங்களோட விதிகளை மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 4 மாநிலத்துக்கான விதிகளை மாத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா மற்றும் வங்காளதேசம் தோராயமாக நம்ம பாப்பலையா, இருக்கிறதுலே நம்ம அதிகமான எல்லைகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய மாநிலம் என்ன? அதிகமா எல்லை பகிர்ந்தளிக்க பங்களாதேஷ்.
4096.7 கிலோமீட்டர். நோட் பண்ணீங்க, 4096.7 கிலோமீட்டர். ஓகேவா. இந்தியாவின் பாகிஸ்தான் எல்லை வந்து 1947 ராட்கிளிப் பார்த்திருக்கோம். கரெக்டா, ராட்கிளிப். ஓகே. 1950 பேக்கே விருது, நேரு நூன் அக்ரிமெண்ட். ஓகே, பேக்கே விருது அவருக்கு கொடுத்துருப்பாங்க இதுக்காக அவருக்கு. அப்புறம் வந்து நேருக்கு அந்த ஒப்பந்தம் 1958 நேரு நூன் ஒப்பந்தம் சொல்றோம். பங்களாதேஷுக்கும் நமக்கும் என்ன ஒப்பந்தம்? பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நேரு நூன் ஒப்பந்தம். அது என்ன ஒப்பந்தம் தெரியல. ஓகேங்களா. அது எப்பன்னு கேட்டா 1958. நோட் பண்ணீங்க. பேக்கே விருது 1950 அந்த பார்டர் போட்டார்ல, அதுக்காக கொடுக்கப்பட்ட விருது. சரிங்களா, ராட்கிளிப்பு கொடுத்தது. ஓகே. அப்ப மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் உருவாக்கம் பார்த்தலாமா? இப்ப 4 விதியை பார்த்துட்டோமா? அப்ப இதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல. இப்ப எப்படி 28 மாநிலங்கள் பிளஸ் 8 யூனியன் பிரதேசம் வந்துச்சுன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல, அதை பார்த்தலாமா? சமஸ்தானங்களின் ஒரு ஃபர்ஸ்ட் கமிஷன் என்ன போட்டோம்? அதாவது நம்ம அப்ப 1947 சுதந்திரம் அடைஞ்சிட்டப்பா. இப்ப இந்த சமயத்துல இருக்கும். அப்போ ஒரு கண்டிஷன் போட்டான் ஆங்கிலேயர், ஒரு கண்டிஷன் போட்டு தான் கொடுக்குறான். நான் வந்து இந்தியாவை வந்து என்ன பண்றேன்னா பாகிஸ்தான் பிளஸ் வந்து இந்தியான்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறேன். இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து மீதி 565 சுதேச அரசுகள் இருக்கு. இந்த 565 சுதேச அரசுகள் நீங்க என்ன பண்ணலாம், பாகிஸ்தானோடயோ அல்லது இந்தியாவோடயோ போய் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், தனியா கூட இருந்துக்கலாம். நீ 2 பேரு கூட சேராம என்ன பண்ணிக்கலாம், தனியா கூட சுதந்திரமா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுச்சா. அப்போ நம்பால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இங்க இருக்கிற சுதேச அரசுகள் போய் பாகிஸ்தானோட சேர்ந்துச்சுன்னா யாருக்கு ஆபத்து? இந்தியாவுக்கு ஆபத்து. பிற்காலத்துல அவங்க நம்ம கிட்டே போருக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இந்தியா என்ன பண்ணுதுன்னா 565 சுதேச அரசையும் தாம்பால தன்னோட இது பக்கம் என்ன பண்ணுது, ஒருங்கிணைக்க பார்த்துச்சு. அப்படி பார்ப்போம். அப்ப அதுதான் அந்த ஹிஸ்டரியை தான் என்னது சமஸ்தான ஒருங்கிணைப்பு பார்க்கணும். அதுக்கப்புறம் தார் கமிஷன் மற்றும் ஜேவிபி குழு வந்துச்சா. தார் கமிஷன் ஃபர்ஸ்ட் போடப்பட்ட குழு என்னது? 1948 சார். 1948 சார். 1948. ஓகே. அடுத்தது தார் கமிட்டி. அதே வருஷத்துல ரிசல்ட் வந்து ஜேவிபி கமிட்டி. கரெக்டா 1948 டிசம்பர்ல. 1948 டிசம்பர். 1948 ஐஎன்சி தலைவர் யாரு? ஐஎன்சி தலைவர் ஜேவிபி. இல்ல பி யாரு? ஜேவிபில பி யாரு? வல்லபாய் பட்டேலா? பட்டாபி சீதாராமையா. அவருதான் 1948 ஐஎன்சியோட தலைவர். ஓகேவா. 1948 ஐஎன்சியோட தலைவர் அவர் தான். அவரு அழுத்தம் கொடுத்தனால்தான் நேரு அப்புறம் வின்றது வல்லபாய் பட்டேலே பிளஸ் வந்து யாரு இவரு பட்டாபி சீதாராமையா 3 பேரும் சேர்ந்து போடப்பட்ட குழு 1948 டிசம்பர். ஓகேவா. சரி. அதுக்கப்புறம் பசல் அலி கமிஷன் 1956 போடுவாங்க. பசல் அலி கமிஷன். ஓகேவா. 1953 55 அறிக்கை கொடுக்கும். 56 வந்து ரூல்ஸ் இது போடுறோம், பிரிக்கிறோம் சட்டம். சரி. 1956 பிறகு நம்ம என்ன பார்த்தோம், 4 இப்போ 1956 சட்டம் போட்டுச்சு. அந்த சட்டம் என்ன சொன்னா 14 மாநிலங்கள் 14 6 யூனியன் பிரதேசம். கரெக்டா, அன்னைக்கு சொன்னது, அன்னைக்கு பிரிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு இருக்கு? 28 பிளஸ் 8. இது உருவான கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் சமஸ்தான ஒருங்கிணை பார்த்தோமா சார்? 1958 நேரு நுண் ஒப்பந்தம் அப்படின்னா இந்திய பிரதமராகிய நேருக்கும் பாகிஸ்தான் பிரதமராகிய இந்த லியாத் அலி இருக்காருங்களா, இவங்க 2 பேருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் சார் நேரு நுண் ஒப்பந்தம். 1958 நேருக்கும் நம்ம நெட்ல பாக்கும்போது அது 1950ன்னு கொடுத்திருக்குங்க சார். 1950 இருக்குங்களா? ஓகே, மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஓகே. யாரு பாகிஸ்தான் பிரதமர்? யாரு அப்போ? லியாகத் அலி சார். இருந்திருக்க மாட்டாருங்க சார். ஓகே. இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தம், பாகிஸ்தானுக்கு நமக்கு இருக்கப்பட்ட ஒப்பந்தம். ஒரு மேல பெருபாதி இதா கூட இருக்கலாம். சரிங்களா. அந்த பகுதி ஒப்பந்தம் கூட இருக்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. அந்த ஒப்பந்தம் எப்போ? 1958. சரிங்களா. பேக்கே விட்டு 1950. சரி, நெக்ஸ்ட் போலாமா? சமஸ்தான ஒருங்கிணை போட்டலாமா? சரி. 2 வகை அரசியல் பிரிவுகள். பெரோஷா நூன் தான் சார் பிரதமர் பாகிஸ்தானுக்கு. 1958 பெரோஷா நூன் அப்படிங்கிறவர் தான் பாகிஸ்தானோட பிரதமர். அவங்க 2 பேருக்கு இடையில சைன் ஆனது அந்த ஒப்பந்தம். ஓகே. 58 பெரோஷா நூன். ஓகே, கரெக்ட். பெரோஷா நூன் வந்து அப்போ இதா இருக்கு. பெரோஷா நூன் நோட் பண்ணீங்க. நூன், அதனாலதான் அது இந்தியா நேருக்கும் நூனு. நம்ம இதுல நேரு, அவங்க இதுல நூன். 2 பேருக்கு இடைப்பட்ட ஒப்பந்தத்தை தான் நேரு நூன் ஒப்பந்தம் சொல்றாங்க. பெரோஷா நூன் நோட் பண்ணி வச்சுங்க. சரி, போலாமா? சமஸ்தானங்களின் ஒருங்கிணைப்பு. 2 வகை அரசியல் பிரிவுகள், பிரித்தானிய மாகாணங்கள் மற்றும் சமஸ்தானங்கள் இந்திய சுதந்திர. அதானே சொல்லிச்சு 1947 சட்டம். இப்ப சொன்ன கதை தானே. 2 வகை அரசியல் பிரிவுகள். ஒன்னு வந்து என்னன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு இந்தியா. மற்றும் சமஸ்தானங்கள் வந்து யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஓகேவா. ஓகே. பிரித்தானிய சமஸ்தானங்களின் 3 விருப்பங்கள். சரி.
மொத்தம் 552 S3 ஆப்ஷன் பிரித்தானிய சமஸ்தானங்களில் 3 இருக்குன்னு சொன்னாங்க. இந்தியாவுடன் மொத்தம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 552, 565 இந்தியாவுடன் இணைந்தது. இருங்க சார், மொத்தம் 565ல 562 சேர்ந்துருக்குங்க சார். 3 சேர்ந்திருக்காது சார். ஜுனாகத், ஹைதராபாத், ஆமா காஷ்மீர். ஆமா ஆமா இல்ல, இங்க வேற இங்க ஒரு கவுண்ட் போட்டுக்கிறாங்க. இருக்குங்க 552, 349, 549 இந்தியாவுடன் இணைவது, 552 ஆச்சு. ஓகே. பாகிஸ்தானோட 13 என்னமோ போட்டுருக்காங்க. பாகிஸ்தான் சேர்ந்திருக்காங்களா சார்? 13 வந்து பாகிஸ்தானோட இணைவதுன்னு போட்டுருக்காங்க. ஓகே, பாக்கலாம் இருங்க. ஓகே, 540 இந்தியாவுடன் இணைந்தது, மீதமுள்ள 3 இது. ஓகே ஓகே, மொத்தம் 565 சுதேச அரசுகள் இருக்கா? 565 சுதேச அரசுகள்ல ஓகேங்களா, பாகிஸ்தானோட எத்தனை இணைஞ்சிருக்கு? 13 இணைஞ்சிருக்கு. இதை நம்ம படிக்கவே இல்லை. ஓகேவா? சோ அப்ப இந்தியா கூட எத்தனை? மீதி 552. இந்த 552 எவ்வளவு சேர்த்துட்டோம்? 549 இணைச்சிட்டோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 3. அந்த 3 தான் நம்ம வந்து ஒரு சில நடவடிக்கைக்கு மூலமா சேர்த்துறோம். சரிங்களா? சோ இந்த கவுண்ட் வேணா எழுதிங்க. பாகிஸ்தானோட எவ்வளவு சேர்ந்துருக்கு? 13 சேர்ந்து இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? போலாமா? ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க. அந்த 3 என்ன? ஹைதராபாத், ஜூனாகத், காஷ்மீர். ஓகேங்களா? ஹைதராபாத், ஜூனாகர், காஷ்மீர். சரிங்களா? ஓகே. 1950 இந்திய யூனியன் மாநிலங்கள் 4 நம்ம அப்ப 1950 வந்து இந்திய யூனியன் மாநிலங்கள் வந்து எத்தனை வாய்ப்புனா 4 பண்ணிருப்பாங்க. ஏ, பி, சி, டி அப்படின்னு போட்டுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? கேட்டிருந்தாங்கல்ல எக்ஸாம்ல. ஏல வந்து என்ன வரும்? ஏல அன்னைக்கு இருந்த மாநிலங்களா? பி என்ன வரும்? அந்த அந்தமான் நிக்கோபார் வரும் சார். டி மட்டும் தனியா சார். டி மட்டும் அந்தமானுக்கு. ஏ வந்து என்ன? ஏ கட்டுப்பட்ட மாகாணங்கள் சார். ஓகே. பி சட்டமன்றத்தை உடைய சுதேசி அரசுகளுங்க சார். சட்டமன்றத்துடைய சுதேச அரசுகள். சி தலைமை ஆணையருக்கு கட்டுப்பட்ட மாகாணங்கள் மற்றும் இதர சுதேசி அரசுகளுங்க சார். ஆளுநருக்கு கண்ட்ரோல் இருந்தது சி. ஓகேங்களா? இந்திய அரசு கண்ட்ரோல் பண்ணது ஏ. பி வந்து என்ன பார்த்தோம்னா சமஸ்தானத்துக்கு கண்ட்ரோல் இருந்தது பி. டி வந்து அந்தமான் நிக்கோபார் மட்டும். சோ அந்த இதுதான் இருந்தது. இந்தியா யூனியன் மாநிலங்கள் 4 பகுதியா பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே. பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கீழ் சுதேச அரசுகள். நம்ம பாப்போம். சுதேச அரசுன்ற கான்செப்ட் எங்கிருந்து வந்திருக்குன்னா ராஜபுத்திரர்கள் காலத்துல இருந்தே வந்துருச்சு. ரொம்ப பரம்பரையில இருந்தே வந்திருக்கும். அப்ப வந்து ஆனா பிரிட்டிஷ் காலத்துல வந்து சுதேசர்ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து குண்டு முழங்குற, இது குண்டு வந்து முழங்குறது, இன்னொன்னு வந்து குண்டு முழங்காதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த குண்டு முழங்கத்துல கூட அதிக குண்டு வருதுன்னா அவங்களுக்கு அதிக மரியாதை, கம்மி குண்டு இருந்தா கம்மி மரியாதைன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுதான் சொல்றாங்க குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து குண்டு முழங்கும் மரியாதை அற்ற அரசுகள். ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க. ஓகே. குண்டு முழங்கும் மரியாதை பெற்ற அரசுகள் வந்து என்னன்னா 21 குண்டுகள். ரொம்ப மரியாதை இருந்துச்சுன்னா எவ்வளவு? 22 குண்டுகள். கொஞ்ச அளவு மரியாதைனா 9 குண்டுகள். ஓகேங்களா? குண்டு முழங்கும் உரிமை பெறாத அரசுகள் வந்து என்னது? மரியாதை குறைவாக கருதியது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி. சுதேச மாகாணங்களை ஒருங்கிணைத்தலாம் யார் வந்து இந்த பாட்டுல எதனால இந்த சிலையை வச்சிருக்கோம்? நம்ம இந்த சிலை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எதுக்கு இந்த சிலை வச்சோம்? என்ன சிலை? இந்த சிலை பேர் என்ன? அவர்தான் வந்து 3 ஸ்டேட்டையும் ஒருங்கிணைச்சாரு. ஆமா, ஒற்றுமை சிலை. 3 ஸ்டேட் ஒருங்கிணையாது. 552 அவர் தான் ஒருங்கிணைச்சாரு. போய் பேசி அதுல ஒருங்கிணைக்காது அந்த 3ன்றான். ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையும் பேசுறது அவரே தான். ஓகேங்களா? 552 போய் ஊரா போய் அலைஞ்சு பேசுறது அவரு தான். அந்த 3 பேரை கஷ்டப்பட்டு சேர்த்திருக்காங்க. அவ்வளவு. ஓகேங்களா? தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், துணை பிரதமர், உள்துறை அமைச்சர். இவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். யாரு? விபி மேனன். 3 ஆங்கிலேய ஆளுநருக்கு கீழே வேலை செஞ்சவர் யாரு? விபி மேனன். ஓகேங்களா? ஓகே. சர்தார் துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல். இவர் சொல்ல இந்தியாவின் இரும்பு மனிதன். ஓகேங்களா? ஓகே. அதுதான் 552. ஓகேங்களா? அதையும் நினைச்சிருக்காரு. ஓகே. ஜூனாகத். ஃபர்ஸ்ட் ஜூனாகத்தை வந்து இந்தியா எது மூலமா இருந்துச்சுன்னா பொது வாக்கெடுப்பு. நோட் பண்ணீங்க, இதை எழுதிங்க. ஜூனாகத்துக்கு என்ன நடவடிக்கை? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கை. ஜூனாகத் வந்து பொது வாக்கெடுப்பு. நீ பாகிஸ்தானோட சேர்றியா இல்ல இந்தியாவோட சேர்றியான்னு மக்கள் கிட்ட வாக்கெடுத்து மக்கள் இந்தியாவோட சேரன்னு சொல்லி வந்ததுதான் ஜூனாகத். ஓகேவா? நோட் பண்றீங்களா? நவாப் ஷா நவாஸ் பூட்டோ. ஓகேங்களா? அவர் பேர் என்ன? அந்த திவான் பேர் வந்து நவாப் ஷா நவாஸ் பூட்டோ. ஓகேங்களா? அவர் தான் ஓடி போயிருல, காசுல தூக்கிட்டு ஓடுவான்ல, அவர் தான் நவாப் ஷா நவாஸ் பூட்டோ. ஓகேங்களா? மெஜாரிட்டி வந்து அங்க யாரு? மெஜாரிட்டி நான் முஸ்லிம், பெரும்பான்மை முஸ்லீம் அல்லாதோர். ஓகேங்களா? முஸ்லீம் அல்லாதோர். ஓகேங்களா? ஆனா பூட்டோ எங்க போய் இணைஞ்சிட்டாரு? பூட்டோ என்று பாகிஸ்தான் இருந்தது 1947. ஓகேங்களா? ஆகஸ்ட் 5. ஓகேங்களா? ஆகஸ்ட் நம்ம சுதந்திரம் அடைந்தது அவர் அங்க போயிட்டாரு.
பொது வாக்கெடுப்பு எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஜூனாகத்தை இந்தியாவுடன் இணைந்தது 1900 எப்ப இணையுது, டேட் எழுதிங்க, 1948 பிப்ரவரி 20. ஓகேங்களா, 1948 பிப்ரவரி 20. நோட் பண்றீங்களா? ஓகே சார். ஓகே, ஜூனாகத்து பொது வாக்கெடுப்பு. நவாப் ஷா நவாஸ் பூட்டோ, அங்க வந்து முஸ்லீம் அதிகமா இருக்க மாட்டாங்க. மக்கள் மன்னன் வந்து முஸ்லீம், ஆனா மக்கள் வந்து பெரும்பான்மை முஸ்லீம் கிடையாது. ஓகேங்களா, அவன் போயிட்டு எங்கன்னா பாகிஸ்தான் இருந்துச்சு. ஜூனாகத் வந்து அப்ப இந்தியாவுடன் 1948 பிப்ரவரி 20. ஓகேங்களா, இதுதான் ஜூனாகத் பத்தி. ஓகேங்களா, குஜராத்துக்கு கீழே இருக்குதுல்ல, அதுதான் ஜூனாகத் சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். பிப்ரவரி 20 தான் சார் உலக சமூக நீதி நாள். உலக சமூக நீதி நாள். ஆமா, பிப்ரவரி 20 நோட் பண்ணி வச்சுங்க. உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20. தேசிய இல்ல, தமிழ்நாடு சமூக நீதி நாள் எப்போ? தமிழ்நாடு செப்டம்பர் சமூக நீதி 17 நாள். தந்தை பெரியாரோடது. செப்டம்பர் 17. ஓகே, நரேந்திர மோடி தந்தை பெரியார். ஹைதராபாத். நோட் பண்ணீங்க, ராணுவ நடவடிக்கை. ஹைதராபாத் வந்து ராணுவ நடவடிக்கை. என்ன சொல்லுவாங்க, ஆபரேஷன் போலோ. ராணுவ நடவடிக்கை பேர் என்னது? ஆபரேஷன் போலோ. ஆபரேஷன் போலோ. ஓகேண்ணா, நோட் பண்ணி வச்சுங்க, போலோ. பார்க்கலாமா? நிசார் மீர் ஆஸ்மான் அலிகான். ஓகேங்களா, நிஜாம் மீர் ஓஸ்மான் அலிகான் சித்திக்கு. இவர் வந்து 7ஆம் மசப்ஜா. ஓகேங்களா, 7ஆம் மசப்ஜா இதெல்லாம் சொல்றாங்க. சரி, நிஜாம் அப்ப ஹைதராபாத்தோட நிஜாம் வந்து ஓஸ்மான் அலிகான் சித்திக்கும் 7ஆம் மசப்ஜாவும் சொல்றாங்க. இவங்க வந்து பெரும்பான்மை முஸ்லீம் அல்லாதவர். இதுவும் பெரும்பான்மை முஸ்லீம் அல்லாதவர் தான். ஓகே, இந்தியா ஆர்மி ஆபரேஷன் போலோ டு அனெக்ஸ் ஹைதராபாத், அதான் இணைப்பதற்கு ஆபரேஷன் போலோ மூலம் இணைச்சிட்டாங்க. 1948 செப்டம்பர் 17. நோட் பண்ணீங்க, அதான் சமூக நீதினாலே வந்து பாருங்க, 1948 செப்டம்பர் 17. அப்போ தமிழ்நாட்டு சமூக நீதி நாள் அப்போ ஹைதராபாத்தை இணைச்சிட்டோம். உலக சமூக நீதி நாள் அப்போ யாரை இணைச்சிட்டோம்? ஜூனாகத்தை இணைச்சிட்டோம். ஓகேவா, 1948 செப்டம்பர் 17 ஹைதராபாத். ஓகேங்களா, அங்க ஒரு நம்ம புக்ல படிப்போம், பெருசா கதை. ஒரு சாமியார் இருப்பான். அந்த சாமியார் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அந்த மன்னன் வந்து சாமியார் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் திருந்தும் போது அந்த சாமியார் வந்து கத்தியெல்லாம் கொண்டு அந்த ஆயுதம் ஏந்திய படை மூலியமா இது பண்ணுவாங்க. அப்போ கலவரம் உண்டாகும். நம்ம ஆபரேஷன் என்ன பண்ணுவோம்? சரி, இப்போ இது ஆபரேஷன் போலோ மூலியமா இணைச்சிருப்போம் இல்லையா? அப்ப இந்த ராணுவ நடவடிக்கைக்கு யார் ஒப்புதல் அளிச்சிருப்பா? வெரி குட், மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் என்ன பண்ணிருப்பாரு. ஏன்னா அப்ப ஆளுநர் யார்? 1948 மவுண்ட் பேட்டன் இந்த ஆபரேஷன் போலோக்கு ஓகே பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட், இணைப்பு ஒப்பந்தம். ஜம்மு காஷ்மீர் வந்து இணைப்பு ஒப்பந்தம். நோட் பண்ணீங்க, இது வந்து ஒரு அதான் உடன்படிக்கை, இணைப்பு ஒப்பந்தம். அப்ப யாரு? மகாராஜா ஹரிசிங். காஷ்மீரோட மன்னன் யாரு? மகாராஜா ஹரிசிங் முஸ்லிமா இந்துவா? பேர்ல தெரியுது. ஹரிசிங் வந்து மன்னன் இந்து, ஆனா மக்கள் மெஜாரிட்டி முஸ்லீம். 26 அக்டோபர் 1947 பிட்வீன் நேரு அண்ட் சிங். ஓகேங்களா, நேரு அண்ட் சிங், அது ஹரிசிங் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. எப்போ? டேட்டை நோட் பண்ணீங்க, 26 அக்டோபர் 1947. அதாவது இது நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு கதை. இந்த கதை என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து மன்னன் ஹரிசிங் என்ன போயிட்டு பாகிஸ்தானோட சேரன்னு ஒப்புதல் பண்ணிட்டான். அந்த பகுதியையும் யாரு கொடுத்துட்டானா, பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போ பாகிஸ்தான் ஆனா என்ன பண்ணுதுன்னா, அத்துமீறி எங்க வந்துட்டாங்க, இந்தியா கூட சேர விரும்பலன்னு சொல்லிட்டான் ஹரிசிங். ஆனா வந்து சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு. அப்போ பாகிஸ்தான் வந்து அந்த மக்கள் பாகிஸ்தான் வந்து அத்துமீறுது, எங்க காஷ்மீரை அத்துமீறுது. அப்படி அத்துமீறும் போது இப்ப காஷ்மீர் யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்? இப்ப இந்தியா இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு. இந்தியா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. இது காஷ்மீர் வந்து இந்தியா கூட சேர மறுக்கல, சேரல. அப்ப இந்த பக்கம் பாகிஸ்தான் வந்து தொல்லை பண்றான் காஷ்மீருக்கு. அதாவது நீ வந்து என் கூட சேர்ந்துரு, உனக்கு அதை தர இதை தர ஃபர்ஸ்ட் கேட்டு பாரு, அப்புறம் தொல்லை பண்றான், அத்துமீறான். இப்ப அத்துமீறும் போது பாகிஸ்தான் பெரிய நாடு, காஷ்மீர் ஒரு சின்ன பகுதி. இதால பாகிஸ்தானை வெல்ல முடியாது. அப்ப பாகிஸ்தான் யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்? இப்ப இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது இங்க ஒருத்தர் இருக்கிறார், மவுண்ட் பேட்டன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மவுண்ட் பேட்டன் வந்து ஹரிசிங்க்கு ஒரு அட்வைஸ் சொல்றது, மிஸ்டர் ஹரிசிங், நீ வந்து இந்தியாவோட பகுதி கிடையாது. இப்போ ஒரு நாடு, நான் ஒரு நாட்டுக்காக போர் தொடுக்கணும்னா, இப்ப நான் போயிட்டு யாருக்காக போர் தொடுக்க முடியாது, காஷ்மீருக்காக போர் தொடுக்க முடியாது. ஏன்னா காஷ்மீர் அப்ப என்னது, சுதேச அரசு. நீ என்ன பண்ணணும், ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும். என்ன ஒப்பந்தம்? அப்ப போடப்பட்ட ஒப்பந்தம். நீ வந்து என்னோட சேர்ந்துக்கிறன்னு சொல்லு, அது தற்காலிகமாக. ஓகேவா, என்னோட நீ சேர்ந்துக்கிறன்னு சொல்லு, உனக்கு சிறப்பு சலுகைகள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி நீ என்னோட சேர்ந்துக்கிட்டாதான் நான் என்ன பண்ண முடியும், உனக்காக போய் பாகிஸ்தான் சண்டை போட முடியும். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுங்களா? நீ என் கூட சேர்ந்தாதான் நான் உனக்காக யார்கிட்ட போய் சண்டை போட முடியும். இதுதான் இன்டர்நேஷனல் சர்வதேச உடன்படிக்கை. அதுதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்காக நான் போய் போர் செய்ய முடியாது. அந்த நாட்டோட நம்ம ஒருங்கிணைச்சா தான் போய் போர் செய்ய முடியும். சோ அப்படின்னு ஒரு சர்வதேச ரூலை சொல்லி அப்ப நம்ம கூட என்ன பண்றாங்க, உடன்படிக்கை மேற்கொள்றாங்க. அந்த உடன்படிக்கை தான் எது, 1947 அக்டோபர் 26.
ஓகேங்களா? டேட் ஞாபகம் வச்சுக்கணும். 1946 இந்த இதுபடி நம்ம கூட இணைச்சிட்டாங்களா, உடனே ராணுவத்தை அனுப்பி என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் எல்லைகளை அத்துமீறினவங்களை இது பண்ணி விட்டாங்க. சரிங்களா? புரிஞ்சா? ஓகே. 26 அக்டோபர் 1947. ஓகேங்களா? அதனாலதான் இவங்களுக்கு என்ன பண்றோம், ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்தோம். அந்த சிறப்பு சலுகை தான் என்னது, 370. ஓகேவா? 370. சரி, இப்போ மூணு பார்த்துட்டோமா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஜூனாகர் 1948 பிப்ரவரி 20. 48 பிப்ரவரி 20. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஹைதராபாத் 1947. இது 1948 செப்டம்பர் 17 பொது வாக்கெடுப்பு. இது பொது வாக்கெடுப்பு. ஃபர்ஸ்ட் பார்த்தது பொது வாக்கெடுப்பு. ரெண்டாவது 1948 செப்டம்பர் 17. ஓகே. இது பிப்ரவரி 20, இது செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 என்ன நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கை, ஆபரேஷன் போலோ. மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீர். இது இணைப்பு உடன்படிக்கை. ஓகேங்களா? சிறப்பு சலுகை கொடுத்து பண்றோம். ஓகே. இணைப்பு உடன்படிக்கை 1947 அக்டோபர் 26. ஓகே. அக்டோபர் 26. சரி, ஓகே ஓகே. அந்த ஆர்டிகல் கொடுத்துட்டோம். ஆகஸ்ட். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த சிறப்பு சலுகை எப்ப கேன்சல் பண்ணோம், சிறப்பு உடன்படிக்கை ஆகஸ்ட் 5 2019 ஆகஸ்ட் 5 கேன்சல் பண்ணோம். ஓகே. இது எப்ப நடைமுறைக்கு வரும், அக்டோபர் 2019. அதான் அக்டோபர் 31. டேட் வரும் அக்டோபர் 31. ஆகஸ்ட் 5 கொண்டு வரோம், நீக்கிறோம். வல்லபாய் பட்டேல் பர்த்டேங்க சார். அக்டோபர் 31. ஆமா, ஒற்றுமை தினம் சொல்லும் இல்லையா, அக்டோபர் ஒற்றுமை 31. தினம். இந்த சமயத்துல என்ன நடக்குன்னா, ஜம்மு காஷ்மீர் என்ன பண்றோம்னா, அதே சமயத்துல 2 யூனியன் பிரதேசமா, அது ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம். இப்ப மாநிலத்துக்கு நல்லா கவனிக்கணும், மாநிலமா இருந்தா அவங்க தனியா செயல்பட முடியும். ஆமா தானே? ஆனா யூனியன் பிரதேசமா மாத்திட்டா அது யாரு கீழே மட்டும்தான் செயல்பட முடியும், குடியரசுத் தலைவர் கீழே. அப்ப அது இந்தியாவோட மட்டும்தான் செயல்படும், இந்தியா மத்திய அரசோட தான் மட்டும்தான் செயல்படும் சொல்லிட்டு அதோட பவரை குறைக்கணும், ஜம்மு காஷ்மீரோட பவரை குறைக்கணும்னு இப்படி பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே. யூனியன் பிரதேசமா இப்ப ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பக்கம் இனிமே போகவே முடியாது. சரிங்களா? ஓகே. அப்ப பிரிக்கும் போது ஜம்மு காஷ்மீரோட ஆட்சி மொழி உருது மொழிங்க சார். இப்ப அந்த 22 மொழி அதோட அரசியலமைப்பை எழுதினது பார்த்தோன்னா கோபால்சாமி ஐயங்கார் எழுதியிருப்பாரு சார். அம்பேத்கர் நான் எல்லாத்துக்கும் எழுதுனா ஒரே மாதிரி தான் எழுதுன்னு எடுத்து வேணான்றுவாருங்க சார். ஆமா ஆமா. அதே மாதிரி இதுக்கு 1900 இப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு அரசியலமைப்பு இருந்திருக்கும், ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு. அவங்களுக்கு நம்ம இந்து திருமண சட்டம் அவங்களுக்கு செல்லாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம கூட ஜாயின் பண்ணும்போதே அவங்க எங்களுக்கு தனியா வேணும்னு கேட்டுட்டு தான் சார் அப்புறம் நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க. உடன்படிக்கை அதுதான் அந்த உடன்படிக்கை. நீங்க தனியா இருந்துக்கலாம், உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. ஆனா நீ யாரு கூட இருக்கணும், நீ யாரு கூட தான் ஒருங்கிணைச்சிருக்கணும், இந்தியா கூட இருக்கணும்ன்றதான் அந்த சிறப்பு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சிறப்பு உடன்படிக்கை நீ இந்தியாவோட ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தான் தீர்ப்பே வந்துச்சு. இனிமே ஜம்மு காஷ்மீர்னா இந்தியாவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும், அதுக்குன்னு தனி இது இல்ல. இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் ஒரு இந்தியால இருந்து போய் ஜம்மு காஷ்மீர்ல என்ன வாங்க முடியாது, நிலம் வாங்கி போட முடியாது, நிலம் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு நம்ம அந்த ரூல் இருக்குல்ல, ஆர்டிகல் 19ல DE எல்லாம் என்ன சொல்லும், நம்ம எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், நிலத்தை வாங்கலாம், இல்ல வசிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த இதுதான். சரிங்களா? ஓகே. சரி, போயிடலாம். ஓகே, அடுத்து போலாம். சார் ஆர்டிகல் 370 நீக்குது யாருன்னா சந்திரசூட்டுங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான். பேர் சொல்லுங்க. சந்திரசூட். இவரா? சந்திரசூட். சந்திரசூட். ஓகே ஓகே. சந்திரசூட். அதனாலதான் அவர் என்ன ஆயிட்டாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிட்டாரு. ஓகே ஓகே, வாங்க. அடுத்த தார்குழு. தார்குழு பாருங்க, மொழி வாரியாக மாநிலமாக மறுசீரமைக்க அமைக்கப்பட்ட முதல் குழு தார்குழு 1948 ஜூன். சும்மா ஷார்ட்டா எழுதிங்க. ஓகேங்களா? SK தாரு தலைமையில் மொழிவாரி மாநிலம் அமைச்சிச்சு. ஓகேங்களா? 1950 ABCD மாநிலம் இருந்துச்சு. ஓகே. 1948 டிசம்பர்ல இது என்ன பண்ணுது, போய் பதில் கொடுக்குது. ஓகேங்களா? பதில கொடுக்குது. அந்த பதில் என்ன சொல்லுது, அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, மாநிலமா பிரிக்க முடியுமா முடியாதா? முடியாது. மொழிவாரி அடிப்படையில பிரிக்க முடியும். நல்லா கவனிக்கணும், மொழிவாரி அடிப்படையில பிரிக்க கூடாது. எப்படி பிரிக்கணும், நிர்வாக அடிப்படை. அதாவது என்னது, 1950 ABCD 4 மாநிலங்கள் இருந்துச்சுல. ஏனா என்ன அர்த்தம், ஏனா அதாவது நம்ம கண்ட்ரோல், மத்திய அரசோட கண்ட்ரோல் இருந்தது. பீனா சுதேச அரசோட கண்ட்ரோல் இருக்குது. சீனா என்ன பார்த்தோம், சீனா ஆளுநர் கண்ட்ரோல் இருக்குது. டீனா ஆந்திர அந்த மாதிரி நிர்வாக ரீதியா பிரிக்கணும். அது மாதிரி பிரிக்கணும். 1950 இருந்த நடைமுறை ABCD நடைமுறை சொல்லுது. அப்படிதான் நிர்வாக முறையில் தான் பிரிக்க முடியுமே தவிர எதுபடியா பிரிக்க கூடாதுன்னு சொல்லுது. மொழிவாரி அடிப்படையில் பிரிக்க கூடாது.
அப்போ ஓகே, இப்போ இதே கமிட்டி இந்த இது கொடுக்கும் போதே டிசம்பர் மாசத்துலயே ஜேவிபி கமிட்டி உடனே ஃபார்ம் பண்றாங்க. ஜேவிபி கமிட்டி யாரு? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், வல்லபாய் பட்டேல், இந்த மூணு பேர் பட்டாசி சீதாராமையா. டிசம்பர் ஜேவிபி தந்த அறிக்கையை ஏப்ரல் இவரு அப்ப ஆரம்பிச்சு எப்ப அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க? 49 அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இது மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலங்களை மறுசீரமைப்பது இதுவும் என்ன பண்ணுச்சு? நிராகரிச்சு. ஏன்னா பிரச்சனை வந்துடும், கலவரம் உண்டாகும். தார் கமிட்டி என்ன சொன்னாங்களோ அதையே சொல்லியிருப்பாங்க சார். அதேதான், அதை உறுதிப்படுத்த நிராகரிக்குது. இப்போ முதல் மொழிவாரி இப்ப இந்த இது நடந்துட்டே இருக்கும்போது 1953 ஓகேங்களா, ஒருத்தர் பார்த்தோம் ஜூலை மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரையும் என்ன பண்ணாருன்னா உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். யார் அவரு? பொட்டி ஸ்ரீராமுலு. அவரு இறந்துட்டார். 58 டேஸ் 58 நாள் என்ன பண்றாருன்னா இறந்தார். 56 புக்ல 56. ஓகே, 56. ஆமா, ஆந்திரா வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி இறந்துறாரு. அவர் இறந்த பின்னாடி நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு கமிட்டியை உருவாக்குறோம். ஓகேலா, சோ ஓகே, அதுக்கு முன்னாடி அவர் இறந்ததும் நம்ம என்ன பண்றோம்னா 1953 அக்டோபர் மாசம் என்ன எது பண்றோம்? முதல் மொழிவாரி மாநிலம் என்னது? ஆந்திரா. முதல்ல உருவான மொழிவாரி மாநிலம் என்ன? ஆந்திரா. ஆனா ஒரு கேள்வி, இது சுதந்திரத்துக்கு முன்பா சுதந்திரத்துக்கு பின்பா? சுதந்திரத்திற்கு பின்பு சார். சுதந்திரத்திற்கு முன்பு ஒடிசாங்க சார். ஒடிசா. அது எப்ப வருஷம்? 1936 சார். ஓகே, வெரி குட். 1895 இருந்து பீகார்ன்ற ஒரு மாநிலத்திலிருந்து ஒடிசா பிரியத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது 1936 பீகார்ல இருந்து ஒடிசா அதிகாரப்பூர்வமா பிரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ நல்லா கவனிக்கணும். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். நான் கேள்வி புரிஞ்சுட்டீங்களா? மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட நிறைய மாநிலம் பிரிஞ்சிச்சு. இப்ப அசாம்ல இருந்து அசாம் பிரிஞ்சு நம்ம சொல்லும் இல்லையா, ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம் பிரிச்சோம். ஆனா அது எதுவுமே நிர்வாகத்தின் அடிப்படையில தான் பிரிஞ்சே தவிர எதுவுமே எதன் அடிப்படையில பிரியல? அடிப்படையில் பிரியவில்லை. பீகார்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த பீகார்ல ஒடிசா மொழி பேசணும்னா மட்டும் ஒரு மாநிலமா, அதான் இதுதான் பேரு. மொழிவாரி மாநிலமாக பிரிச்சது எப்பனா 1936. ஓகேவா, ஒடிசா. ஓகேவா, அப்ப கேள்வி புரிஞ்சுதா? இது சுதந்திரத்துக்கு காமனா. இதுவே சுதந்திரத்துக்கு பின்பு மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு வந்தா எது வந்துடணும்? ஆந்திரா. ஆந்திரா தானே? அவர் இறந்தது பாருங்க அக்டோபர் 19, டிசம்பர் 15. அவரு யாரு? பொட்டி ஸ்ரீராமின் 58 நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகு மொழிவாரி மாநிலம் உருவானது. ஓகேங்களா, ஓகே. அவரு அக்டோபர் 19, டிசம்பர் 15 என்ன சொல்றாங்க? அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு, அதை சொல்றாங்களா? ஆமா, 52. 1952 கரெக்ட். 1952 அக்டோபர் 19 இருந்து ஆமா டிசம்பர் 15 வரையும் அவர் உண்ணாவிரதம் இருப்பார். ஓகே ஓகே, அதான் அது 52. 1952 நோட் பண்ணி வச்சுங்க. 1952 ஓகேங்களா, அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 15 வரையும் உண்ணாவிரதம் இருக்காரு. அந்த உண்ணாவிரதத்துல டிசம்பர் 15 அவர் இறந்துறாரு. அதனால 53 இந்த மொழிவாரி மாநிலம் பிரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, அதான் பசல் அலி கமிஷன். ஓகேங்களா, பசல் அலி கமிஷன் டிசம்பர் 1953 அமைது. ஓகேங்களா, டிசம்பர். ஏன்னா இப்போ ஒரு மாநிலத்தை மட்டும் மொழிவாரியா பிரிச்சுட்டேன். அப்ப மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? கட்டாயம் இருக்க மாட்டாங்க. அப்போ பிற பகுதியிலும் மொழிவாரி மாநிலமாக அமைக்க கோரிக்கை. ஓகேங்களா, ஆந்திரா பிரிஞ்ச பின்னாடி 3 நபர் கொண்ட மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க. அது என்னன்னா பசல் அலி, KM பணிக்கர், குன்ஸ்ரு. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த அறிக்கை என்னன்னா 1955 செப்டம்பர்ல கொடுக்குதுன்னு சொன்னா, இது தனது அறிக்கையில் மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை அமைக்க ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலன்றதை நிராகரிச்சு. நான் சொல்றது புரியல? என்ன பண்ணுச்சு? மொழிவாரி மாநிலமா பிரிக்கலாம்னு சொல்லிடுச்சு. ஒண்ணு. இது மட்டும் இல்லாம இது மொத்தம் 4 இதை சொல்லும். 4 வகையாக மாநிலத்தை பிரிக்கிறோம். ஒண்ணு மொழி பிளஸ் நிர்வாகம். ஓகேங்களா, மொழி, நிர்வாகம், அப்புறம் அதிகார பரவல், எல்லைகள், தூரம், இந்த மாதிரி அது இருக்கக்கூடிய பரப்பளவு, இதை வச்சு பிரிக்கணும்னு சொல்லுது. ஆனா எதை நிராகரிக்க நல்லா கவனிக்கணும். ஒரு மொழிக்கு ஒரு மாநிலன்றது நிராகரிக்கு. ஏன்னா இந்தியாவிலதான், இந்தியான்றது என்ன, பல மொழிகள் பேசக்கூடிய நாடு, அருங்காட்சியகம் சொல்லியிருப்பாங்க சார். அப்ப அவ்வளவு மொழிக்கும் நம்ம பிரிக்க முடியாது. சோ ஒரு மொழிக்கு இல்ல, மெஜாரிட்டி மொழியா என்ன பேசுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கலாம்னு ஒரு தீர்ப்பு சொல்லுது. ஓகே, சோ 4 முக்கிய, நான் சொன்னேன் 4 முக்கிய காரணம் சொன்னா 4 முக்கிய காரணிகள். 1, நாட்டின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை பாதுகாத்தல் மற்றும் பலப்படுத்தலுக்காக என்ன பண்ணலாம்? மாநிலங்களை பிரிக்கலாம். நாட்டின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை பாதுகாத்தல். ஓகேவா. அடுத்தது மொழியில் மற்றும் கலாச்சாரம். மொழியும் ஒரு காரணமா வச்சு பிரிக்கலாம். அப்புறம் நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்தை கருத்தில் கொள்ளணும். நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்தை கருத்துல கொள்ளணும். ஆமா இல்லையா? அப்படி அந்த மாதிரி கொள்ளணும். அதனால நிதி, பொருளாதாரத்தை கருத்துல கொண்டு நம்ம பிரிக்கலாம். ஒவ்வொன்றிலும் மக்களின் நலனை திட்டமிடல் மட்டும் இல்லை. ஏன்னா வெறும் இந்தியா மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களால அதிகார பரவலாக்கம் இருந்தாதானே என்ன பண்ண முடியும்?
ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ மக்களோட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப மாநிலங்களை பிரிச்சாதான் அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொன்றிலும் மக்களின் நலனை திட்டமிடணும், மேம்படுத்தணும் அப்படின்ற 4 கான்செப்டுக்காக நம்ம என்ன பண்றோம், மாநிலங்களை பிரிக்கலாம்னு சொல்லுது. சோ அப்ப அது எப்ப தன்னோட இதை கொடுக்குது, 1956 செப்டம்பர் செப்டம்பர் 1955 செப்டம்பர் 55 செப்டம்பர் 22 சார். செப்டம்பர் 22 சார். இந்த செப்டம்பர் 22ல தான் வந்து இப்ப புதிய ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுங்க சார். ஓகே, செப்டம்பர் 22. இந்த செப்டம்பர் இப்போ வந்து பண்ணிட்டாங்க. எது இதை எடுத்துட்டாங்க, ஒண்ணு 12%, 18% ஒண்ணு, இன்னொன்னு 5%. 5%ங்க சார். அவ்வளவுதான், அந்த நடுவுல இருக்கிறத எடுத்துட்டாங்க. ஓகே சரி. இப்போ இது என்ன, இது எவ்வளவு பரிந்துரை கொடுக்கணும், மொத்தம் எத்தனை பரிந்துரை கொடுக்கணும் ஞாபகம் இருக்கா? மொத்தம் எத்தனை மாநிலம் உருவாகும் சொல்லுது? 14 மாநிலமும் 3 யூனியன் பிரதேசங்க. எத்தனை? 16 மாநிலம் சொல்லும். 16 3 + 3 சார். 3 யூனியன் 16 + 3. இல்ல 14 + 3. ஓகே, 14 + 3. ஆனா அமைஞ்சது எவ்வளவு? 14 + 6. 16 மாநிலங்கள் 3 யூனியன் பரிந்துரை வந்து 16 ஸ்டேட் 3 யூனியன் பிரதேசம் சார். நடைமுறைக்கு வந்தப்ப 14 ஸ்டேட் 6 யூனியன் பிரதேசம். 16 + 3 அவங்க பரிந்துரைச்சது. நம்ம கொண்டு வந்தது வந்து 14 + 6. ஓகேவா? ஓகே, நன்றி. போலாமா? 4 + 6 சார். அதான் 6 தான் போட்டுக்கிறேன் பாருங்க. 14 6 எனக்கு அப்படிதான் வரும். 14 + 6. ஓகேவா? ஓகே. மறுசீரமைப்பு சட்டம் 1956 7வது அரசியலமைப்பு சட்ட திட்டம். இது வந்து பகுதி A, B இடையிலான வேறுபாடு நீக்கப்பட்டு மாநிலம் என்றது. பகுதி ஏவும் பகுதி பி என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. 2 சேர்த்து மாநிலம்ன்ற ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? பகுதி சியை ஒழிச்சுட்டாங்க. அதாவது பகுதி ஏ வந்து என்ன பார்த்தோம், ஏன்றது என்ன பார்த்தோம், அதாவது சுதேச, இது நம்ம கண்ட்ரோல்ல அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல மாநிலம். பி வந்து என்ன பார்த்தோம், சுதேச அரசுகள்னு சொல்லி வேறுபாடை கேன்சல் பண்ணி ஏவையும் பியும் ஒன்னாக்கிட்டாங்க. ஆனா சின்றது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒளிஞ்சிருச்சு. ஏன்னா ஆளுநர் கண்ட்ரோல் இருந்தது, ஒளிஞ்சிருச்சு. ஓகேங்களா? மற்றவை யூனியன் பிரதேசம். டி வந்து என்ன ஆயிடுச்சு, ஏன்னா அந்தமான் நிக்கோபர் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. சரிங்களா? ஓகே. இதன் விளைவாக 1956 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டன. ஓகே. சோ அது என்னன்னு பாருங்க. நவம்பர் 1 சார். தேதி வந்து நவம்பர் 1 சார். ஆமா, நவம்பர், சட்டம் நவம்பர் 1. சரி, இங்க பாருங்க. அந்த 4 இது பார்த்த மாதிரி பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ், அதாவது பிரெஞ்சுக்கு இது பதில் இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ட்ரைப்ஸ் ஏரியாஸ், அசாம், அதர் காலனியல் ஸ்டேட்ஸ், இது அங்க கொடுத்தது. ஓகேனா? இது நமக்கு அவ்வளவு தேவையில்லை. மணிப்பூர் அண்ட் திரிபூர் ஜாயின்ட் இன் இந்தியன் 1948, 49. இதெல்லாம் எப்படி உருவானதுன்னு சொல்றாங்க கதை. 1950 தான் நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அப்புறம் என்ன பார்த்தோம், மற்ற பகுதிகள் அப்படின்ட்டு பாக்குறோம். ஓகேவா? சரி. 56 என்னவாச்சு, எல்லாமே யூனியன் பிரதேசம் மற்றும் என்னவா மாறிடுச்சு, யூனியன் பிரதேசம் மாநிலமா மாறிடுச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? யூனியன் பிரதேசம் மாநிலமா மாறிடுச்சு. சரிங்களா? ஓகே சார், ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், பகுதி ஏல வந்து நீக்கி இருப்பாங்கல்ல சார், அது இதுக்காக தானா சார்? பகுதி 7 கேன்சல். பகுதி 7 இதுக்காக நீப்பாங்க. ஏன்னா பகுதி 7 வந்து அந்த சி சொல்றோம் இல்லையா, பகுதி பார்ட் சி. இதுல பகுதி ஏ பி சிடின்னு ஒண்ணு பார்த்தோம்ல, இப்ப கான்செப்ட் ஏபிசிடின்னு பார்த்தோமா, இதுல சின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, சி முற்றிலும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தல. இங்க இருக்கா சி ஒழிக்கப்பட்டது பார்த்தோமா, இந்த சியை பத்தி சொல்றதுதான் பகுதி 7. ஆமா, அதனாலதான் 1956 சட்டத்தின் படிதான் எது நீக்கப்படுது, பகுதி 7 நீக்கப்பட்டதுன்னு பார்ப்போம் இல்லையா, அதுதான். புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே. 1956 இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, ஆந்திர பிரதேசம் அண்ட் மைசூர் வியார் ஃபார்ம்டு கிரியேட்டட். ஓகே. ஸோ பார்த்தலாமா, இதை பார்த்தலாமா, என்னென்னு எதுன்னு பார்த்தலாமா. ஆந்திர பிரதேசம் ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேசம். நீங்க நம்ம எப்படி வச்சுக்கலாம், நமக்கு வந்து ஏபிசிடி வரிசையில ஆர்டர் வயசுல அந்த வரிசையில வச்சிருந்தா நமக்கு ஈஸியா புரிச்சுக்கலாம். நமக்கு நாமளே சொல்ல போனா ஏழு என்னென்ன பேர் வரும், மாநிலங்கள் பேர். 1947 56 நவம்பர் 1 நம்ம 14 மாநிலத்தை கொண்டு வரும். அந்த 14 மாநிலத்துல எப்படி ஞாபகம் சொல்லலாம்னா, என்னென்ன பேர் வரும் சொல்லுங்களா, எந்த மாநிலம் இருக்கும். அன்னைக்கு அருணாச்சல பிரதேசம் இருந்திருக்குமானா, அதெல்லாம் வந்து பிரதேசம் வந்துச்சு இல்லையா. அப்போ 7 இருக்கக்கூடிய மாநிலம் என்ன, 1 ஆந்திரா, கரெக்டா, 2 அசாம் அன்னைக்கே இருந்துச்சா. அப்ப ஆந்திரா, அசாம். ஓகேங்களா? அப்புறம் பில என்ன பேர் வந்திருக்கும், பி, ஏபிசிடி பி. பில என்ன வந்திருக்கும், பீகார், பம்பாய். அன்னைக்கு வந்து பம்பாய் தான். ஓகேங்களா? பம்பாய் தான். ஓகேங்களா? பீகார், பம்பாய். இன்னைக்கு பம்பாய் கிடையாது, அது என்னவா மாத்திட்டோம், குஜராத். பம்பாயில இருந்து குஜராத் தனியா உடைச்சிட்டு மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா மாத்திருக்கோம். ஓகேவா? சரி. அப்ப 3 பீகார், 4 பம்பாய். அன்னைக்கு யோசிச்சுன்னா இருந்திருக்கும்.
அப்புறம் சில எந்த மாநிலமும் கிடையாது, டில எந்த மாநிலமும் கிடையாது, அப்புறம் ஏபிசிடி இல கிடையாது. ஓகேங்களா? ஜேல வருது ஜம்மு காஷ்மீர். கே வரும்ல, கே ஏபிசிடி கே கரெக்டான ஜே வருது. கேரளா ஜே ஜே ஆமாங்க ஜம்மு சார், காஷ்மீர். கேரளா. ஓகே, ஜம்மு காஷ்மீர். ஓகே, ஜம்மு காஷ்மீர் அது மட்டும் தான் ஜேல வருது, வேற எதுவும் இல்ல. அடுத்தது கேரளா. கேல வந்து கேரளா. ஓகேனா? கேரளா கேல வேற ஏதாவது இருக்குமா? கர்நாடகான்னு யோசிச்சிட கூடாது. ஏன்னா அன்னைக்கு இல்ல கர்நாடகா சார். இல்ல பேரு என்ன பேரு? மைசூருங்க சார். சென்னை. மைசூர். அன்னைக்கு சென்னை. அன்னைக்கு கர்நாடகா பேரு கிடையாது. என்ன பேரு? அது பேரு மைசூர். அதனால கர்நாடகா கேல வரக்கூடாது, மைசூர்னு தான் வரணும். அப்புறம் எம்ல என்னாச்சு? மத்திய பிரதேச. அப்ப எம்ல இன்னொன்னு வரும், சொல்லுங்க யாராவது. எம்ல என்னென்ன வரும் சொல்லுங்க. ஒண்ணு மத்திய பிரதேச. மெட்ராஸ் ரெண்டாவது என்ன சார். சொன்னீங்க? வெரி குட், மெட்ராஸ். நம்மளது இதில் தான் வந்திருக்கும். மூணு என்ன சொல்லலாம்? மெட்ராஸ் இருக்கு, மைசூர். மேற்கு வங்காளம். இப்ப மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால்பா. வெஸ்ட் பெங்கால் இல்லையா? டபிள்யூல வரும். ஓகேவா? அப்ப 7. அப்ப பாக்கலாம், நான் சொன்னது மெட்ராஸ் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்னு மைசூர் சொன்னமா? கண்ணன் டிஎன்பிஎஸ்சி அவங்க மைக் இறையுதுங்க சார். யாரு இப்ப அது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ மெட்ராஸ் பத்தமா, மைசூர் பத்தமா? அடுத்தது எம்என் ஓவா. ஓல வந்து ஒரே மாநிலம் தான். என்ன பார்த்தோம்? ஒரிசா. 1936 பிரிஞ்சுச்சுல. அடுத்தது பி ஃபார் பஞ்சாப். வேற ஏதாவது வருமா? பஞ்சாப் மட்டும் தான். அப்புறம் என்ன சொல்லலாம்? ஆறுல என்ன வந்திருக்கும்? ராஜஸ்தான். வேற எதுவும் கிடையாது. அடுத்தது யூல உத்தரப்பிரதேசம், ஊபி மட்டும் தான். அப்புறம் வந்து ஆமா எம் அங்க போட்டணும். பில எதுவும் கிடையாது. டபிள்யூல வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? அவ்வளவுதான். 14 ஈஸியா போட்டலாம். நீங்க வந்து ஏபிசிடி வச்சோம்னா ஈஸியா போட்டலாம். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? 1956 பின்னாடி உருவாக்கப்பட்டு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இது யூனியன் பிரதேசம் தனியா கூட பார்த்தலாம். சரி, ஞாபகம் வச்சுங்க. நோட் இருந்தா ஈஸியா எழுதி வச்சுங்க. ஓகேங்களா? யூனியன் பிரதேசம் 1954 உருவாக்கின யூனியன் பிரதேசம் பார்த்தோம்னா 56 பின்னாடி தாத்ரா நாகர் ஹாவேலி. அப்ப எத்தனை யூனியன் பிரதேசம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? 6ங்க சார். அதுக்கு முன்னாடி 6. அந்தமான் கட்டாயம் தான் இருக்கும். அந்தமான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்தமான் இருந்திருக்கும். வேற என்ன பார்க்கலாம்? வேற என்ன யூனியன் பிரதேசம் இருக்கும்? அந்தமானு, இமாச்சல் பிரதேசம், இமாச்சல பிரதேஷ். அதுக்கப்புறம் டெல்லி சார். டெல்லி, மணிப்பூர், திரிபுரா. அப்புறம் 4 வந்து மணிப்பூர் வந்திருக்கும். மணிப்பூர். 5 திரிபுரா. இதெல்லாம் இருந்திருக்கும். மணிப்பூர், திரிபுரா. அப்புறம் 6 வந்து அந்த லட்சத்தீவு அந்த வந்துரும். ஓகேவா? இது 6 தான் அன்னைக்கு இருந்துச்சு. லட்சத்தீவு, மினிக்காய், அமினி. அதெல்லாம் ஒண்ணா வந்திருக்கும். அதெல்லாம் தீவுகள் வந்த எல்லாமே 6ஆ தூக்கி போட்டிருப்பாங்க. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அதெல்லாம் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் பிரிச்சது 1961 10வது சட்டத்திட்டம். எதனா சட்டத்திட்டம் எழுதிக்கணும். 1961 10வது சட்டத்திட்டம் மூலியமா தாத்ரா நாகர் ஹவேலியை நம்ம என்ன உருவாக்குறோம்? யூனியன் பிரதேசமா மாத்துறோம். தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசமா உருவாக்குறோம். அதே மாதிரி 62ல டையூ, டாமன், கோவா 3மே வந்துடும். டையூ, டாமன், கோவா. உங்களை கோவா வந்து யூனியன் பிரதேசமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை மாநிலமா மாத்திருப்போம். சரிங்களா? 1962ல 12வது சட்டத்திட்டம். நோட் பண்றீங்களா? 61 10வது சட்டத்திட்டம் தாத்ரா நாகர் ஹவேலி. தாதர் அப்படின்னா 10. ஓகேங்களா? 62ல வந்து டையூ, டாமன், கோவா இருந்தாலே 62 வந்துடும். ஓகேங்களா? 12வது சட்டத்திட்டம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரையும் கோவா யாரோட கண்ட்ரோலு? சொல்லுங்க. கண்ட்ரோல் பாண்டிச்சேரி தாங்க சார். போர்ச்சுகீசியர். கோவா வந்து போர்ச்சுகீசியோட. ஆமா, எப்போ போர்ச்சுகீசியரோட தலைநகரமா மாற்றப்படும்? 1510. 10ல வந்து கோவா கைப்பற்றுவாங்க. 30 அப்படித்தானே படிப்போம். 1510ல கோவா கைப்பற்றி 30ல தலைநகரமா மாத்துவாங்க. அன்னிலிருந்து கோவா வந்து யாரோட 62 வரையுமே போர்ச்சுகீஸோட இதுதான். கிட்டத்தட்ட கடைசியாக சேர்க்கப்பட்ட பகுதின்னு கேட்டாலே கோவா தான். இந்தியாவோட கடைசியாக சேர்க்கப்பட்டது என்னது? சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி கோவா தான். சரி வாங்க. அடுத்து வந்து டையூ, டாமன், கோவா 62. அதே 62ல 14வது சட்டத்திட்டம். 62ல 12வது சட்டத்திட்டம் டையூ, டாமன், கோவா. 14 வந்து என்ன சொல்றோம்? புதுச்சேரி. சரிங்களா? போல மத்தது. அடுத்து வந்து டெல்லி 1991 லாஸ்டா வந்து டெல்லி 69வது சட்டத்திட்டம் படி தான் என்ன பார்த்தோம்? டெல்லி என்ன பண்ணும்? டெல்லி எப்ப வந்துச்சு? டெல்லி முன்னாடியே இல்ல. டெல்லி 1956லயே இருந்திருக்குங்க சார். இது தலைநகரமா மாற்றப்படுது. ஓகேங்களா? தலைநகரம் வந்து 1991 இந்த சிறப்பு அந்தஸ்து சொல்லுவாங்க. டெல்லி சிறப்பு அந்தஸ்து. ஓகேங்களா? 1991 அதுதான் 1991 சிறப்பு 69வது சட்டத்திட்டம். சரி, ஓகேவா? இப்ப பாக்கலாமா? அடுத்து போலாமா? இப்ப அந்த மாநிலத்தை ஆட்சிப்படி பார்த்தோம்னா லிங்குவிஸ்டிக் ரெகக்னிஷன் கண்டிஷன் ரைட் ஆஃப்டர் 1956 கோவா ஜாயிண்ட் பார்த்துட்டோம். ஓகே, கோவா ஜாயிண்ட் யூரோப்பியன்
காலனிசம் நேம் அண்ட் ஓகே யூரோப், அதான் ஐரோப்பா போர்ச்சுகீஸ்ல இருந்து 61 ஜாயின் பண்ணுது. பாண்டிச்சேரியும் நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி தான் வந்து சேர்த்தணும். அதே மாதிரி 63 நாகாலாந்து வாஸ் கிரியேட்டட், நாகாலாந்து 66 கிரியேட்டட், குஜராத் ஓகே. அந்த 20 வரை பார்த்தலாமா, நம்ம 20 வரை பார்த்தலாமா, ஆர்டர் படி கீழே இருக்குதான்னு தெரியல. கீழே இருக்குது. இதெல்லாம் பழசு, இதெல்லாம் வந்து பழசு. அந்த பேர் மாத்தந்து அந்த 14 இது ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். அந்த வீடியோ வேணா பாத்துங்க, இப்ப டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இல்ல அதையும் பாத்துடலாமா, கையில புக் இருந்தா பார்த்தலாம். சரி பாத்தலாம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே குரூப்ல அனுப்பிச்சிருக்கீங்களா? இதுல அனுப்பிச்சிருக்கீங்களா? ஓகே, நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். குரூப்ல வேணா அனுப்பிடுறேன் சார். குரூப்ல அனுப்புங்க ரமேஷ், குரூப்ல நம்ம டெலிகிராம் குரூப்ல அனுப்பு. ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் பிடிஎஃப். அனுப்பிச்சா ரமேஷ்? ஓகே ஓகே. நியோ டிஎன்பிஎஸ்சி காமன் குரூப்ல அனுப்பியிருக்கேன் சார். மற்றவங்களுக்கு தெரியுதா? ஏதாவது ஸ்கிரீன் தெரியுதா? பிளாக்கா இருக்கா? இல்ல சார், கிளியரா தான் சார். இல்ல ஸ்கிரீன்ல மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் தெரியுதா? அது ஸ்கிரீன் பிளாக்கா இருக்கா இல்ல அது தெரியுதான்னு கேக்குறேன். கலரா இருக்கு சார், கொஞ்சம் பிளர்ரா இருக்கு சார். மாநில மறுசீரமைப்பு சட்டம் இந்த பேஜ் உங்களுக்கு தெரியுதா? பேஜ் தெரியுதா? பேஜ் தெரியுது சார். இப்போ நான் ஒரு பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அது தெரியுதா இல்ல வெறும் பிளாக்கா இருக்கான்னு கேக்குறேன். தெரியுது. ஓகே. சோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 ஆகஸ்ட் 31 1956 இயக்கப்பட்டது. நடைமுறை வந்து 1956 நவம்பர் 1 7வது சட்டத்தின்படி பிரிச்சிட்டோம். 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம். ஓகேங்களா. நவம்பர் 1 1956 வந்து மதராஸ், மைசூர் மற்றும் கேரளா மாநிலங்கள் உருவானது. புதுசா மாநிலம் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடியே மற்ற மாநிலம் இருந்துச்சு. நான் சொல்ல மற்ற மாநிலம் எல்லாமே இருந்துச்சு. மதராஸ், மைசூர் மற்றும் கேரளாலாம் அப்பதான் வந்து தனியா பிரிச்சு நம்ம பண்ணிருக்கோம். சரி, நவம்பர் தமிழ்நாடு மாநில தினம் வந்து என்ன பார்த்தோம், நவம்பர் 1 தமிழ்நாடு மாநில தினம் நவம்பர் 1 பார்ப்போம். சரி, அன்னைக்கு வந்து இந்தியாவில் இந்த மாநிலம் அந்த 14 மாநிலத்தை பார்த்துட்டோம். 6 யூனியன் பிரதேசம், அந்தமான், லட்சத்தீவு, டெல்லி, மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல பிரதேசம். இப்போ வந்து அது எப்படிலாம் மாறினா 15வது மாநிலம் என்ன, குஜராத். எதுல இருந்து பிரிஞ்சிருக்கும் குஜராத்? பம்பாயோட மறுசீரமைப்பு மாநில சட்டம். பம்பாய் குஜராத் பிரிஞ்சு அது என்னவா மாறுச்சுன்னா பேர் வந்து பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960. ஓகேங்களா. அது என்ன சொல்லுது அப்படின்னா 60 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 60 வந்து பம்பாய் இருந்து எது பிரிஞ்சிச்சு, குஜராத் ஒரு தனி மாநிலம் பிரிச்சு. இன்னொரு சீட்டு என்ன சொல்லுங்க, பம்பாய் பேர் என்னவா மாத்திச்சு, மகாராஷ்டிரா. நான் சொல்றது புரியுதுங்களா? மகாராஷ்டிரா. பம்பாய்ன்றது இப்ப ஒரு பம்பாயில வந்து பேர் மகாராஷ்டிரா மாத்திச்சு. அதுல இருந்து குஜராத் போயிடுச்சு 1960. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, 15வது மாநிலம் நாகாலாந்து. அதுக்கப்புறம் நாகாலாந்து எதுல இருந்து பிரிஞ்சிருக்கோம், நாகாலாந்து அசாம்ல இருந்து பிரிஞ்சிருக்கோம். அசாம்ல இருந்து நாகாலாந்து வந்து 1962 நாகாலாந்து மாநில சட்டம். ஓகேங்களா. அசாம்ல இருந்து நாகாலாந்து தனியா பிரிது. சட்டம் 62, நடைமுறை 63. ஓகேங்களா. சட்டம் 62, நடைமுறை இப்போ 63. சரிங்களா. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வந்து பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1966 பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் எப்போ, 1966. அதுக்கு பரிந்துரைத்த குழு என்ன, பஞ்சாப் மறுசீரமைப்பு ஷா குழு. ஓகேவா. இந்த பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பிளஸ் இன்னொன்னு என்ன அர்த்தம், 2 பிரியும். ஹரியானா 1, சண்டிகர். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. இதுல கொடுக்கல, ஹரியானா சண்டிகர் 2மே. சரிங்களா. சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமா மாற்றி வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே உயர் நீதிமன்றம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் சண்டிகர்ல தான் அது இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இமாச்சல பிரதேசம். எப்படின்னா 1900 நம்ம ஆல்ரெடி இமாச்சல பிரதேசம் என்னவா பார்த்தோம், யூனியன் பிரதேசம் பார்த்தோம். அந்த யூனியன் பிரதேசத்தை ஜஸ்ட் என்னவா மாத்துறாங்க, மாநிலமா மாத்துறாங்க. அவ்வளவுதான், வேற எதுல இருந்து உடையல. ஹரியானா வந்து பஞ்சாப்ல இருந்து உடைஞ்சிக்குது. ஆனா இமாச்சலம் வந்து எதுல இருந்து உடையல. என்ன சொல்றோம், அது ஆல்ரெடி யூனியன் பிரதேசம் இருந்துச்சு, அதை மாநிலமா மாத்திருந்து 1970 சட்டம் 71. ஓகேங்களா. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 66 அப்படியே பிரிச்சிட்டோம். 70 இது 71 இமாச்சல பிரதேசம். அதுக்கப்புறம் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. என்னக்கும் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா 1972. ஓகேங்களா. 1972 இது 3 என்னவா இருந்துச்சு,
இது 3 என்னவா இருந்தது? மேல போய் பாருங்க. மணிப்பூர், திரிபுரா எல்லாம் என்னவா இருந்தது? இமாச்சல பிரதேசமா இருந்துச்சா? ஓகேவா? சோ இத வந்து வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டம் 1971 1971 வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 19வது மணிப்பூர், 20வது திரிபுரா, 21 என்னாச்சு? மேகாலயா. ஓகேங்களா? 21 மேகாலயா. ஓகேவா? அடுத்தது போலாமா? சார் 1971 சட்டம், வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்ன? 1971 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. இது மட்டும் இல்ல, அருணாச்சல பிரதேசத்தையும் மிசோரத்தையும் என்னவா மாத்திடும்? யூனியன் பிரதேசமா மாத்தோம் அந்த சட்டம். ஓகேவா? அது பின்னாடிதான் வந்து என்னவா மாறுதுன்னா இதான் மாறும். சரி, ஞாபகம் வச்சுங்க. 1971 படி 72 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. 21வது வந்து மேகாலயா. 19 மணிப்பூர், 20 திரிபுரா, 21 மேகாலயா. அதுக்கப்புறம் இது நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட்லயே இருக்கணும். ஏன்னா கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. ஓகேவா? 35வது சட்டத்தின்படி 1974 என்ன பண்ணோம்? துணை அந்தஸ்து கொடுத்தோமா சிக்கிம்க்கு? 36வது இதுபடி 1975 கேக்கு தானே? 1975 அதை வந்து நம்ம என்ன சிக்கிம் வந்து மாநிலமா மாத்திட்டோம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஓகே. சிக்கிமோட இது ஞாபகம் இருக்கா? சிக்கிமோட சிறப்பு அந்தஸ்து இருக்கா? ஞாபகம் இருக்கா? 370 எஃப். அது எஃப் தான் நினைக்கிறேன். 371 எஃப். 71 எஃப். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மிசோரம். ஓகேங்களா? மிசோரம் மாநில சட்டம். ஏன்னா மிசோரம் என்னவா மாறிச்சுன்னு சொன்னேன். இந்த வடகிழக்கு மறுசீரமைப்பு சட்டங்கள் 1971 இது மொத்தம் 5 சொல்லும். 1 என்னன்னா 3 வந்து மாநிலமா மாத்தோம், 2 வந்து என்னவா மாத்தோம்? யூனியன் பிரதேசமா மாத்திரும். அப்போ 1972 மிசோரம் என்னவா இருக்கு? யூனியன் பிரதேசமா இருக்கும். அருணாச்சல பிரதேசம் என்னவா இருக்கும்? யூனியன் பிரதேசமா இருக்கும். அந்த 1972 யூனியன் பிரதேசம் ஆக்கப்பட்ட இது ரெண்டுத்தையும் 1987 86 வந்து 53வது சட்டம், இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுங்க. 1986 53வது சட்டத்தின்படி மிசோரத்தை மாநிலமா மாத்திரும். மிசோரம் வந்து யூனியன் பிரதேசமா இருக்கும், அதை மாநிலத்தமா மாத்திரும். 1987 நடைமுறைக்கு வரும். அதே மாதிரிதான் 1986 55வது சட்டத்திட்டம், ஒரே வருஷம் தான், சட்டத்திட்டம் மட்டும் வேற. 53வது சட்டத்தின்படி மிசோரம், 55வது சட்டத்தின்படி என்ன வந்துடும்? அருணாச்சல பிரதேசம். 23 வந்து மிசோரம், 24 வந்து அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? ஓகேவா? என்ன சட்டத்திட்டம்? 53 55 1986 82 தான். ஓகே, நெக்ஸ்ட் கோவா. என்ன பார்த்தோம்? 1962 தான் கோவா நம்ம என்ன ஆக்கணும்? யூனியன் பிரதேசமா ஆக்கணும். அதை வந்து கோவா சட்டம் 1986 56வது சட்டத்திட்டம். கோவா எப்போ? 1986 56வது சட்டத்திட்டம். ஓகேவா? கோவா 87. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வந்து மத்திய பிரதேசம். நான் கவனிக்கணும், மத்திய பிரதேசம் ஒரு மாநிலம் இல்ல, மத்திய பிரதேசம். அப்புறம் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? மத்திய பிரதேசம் வந்து சத்தீஸ்கர். நோட் பண்ணுங்க, மத்திய பிரதேசம் வந்து சத்தீஸ்கர். ஓகேங்களா? 2000 வருஷம். மத்திய பிரதேசம் வந்து சத்தீஸ்கரும், உத்தரப்பிரதேசம் வந்து என்ன மாநிலம் உருவாது? உத்தராஞ்சல். உத்தரப்பிரதேசம் வந்து உத்தராஞ்சல். அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து என்ன வந்திருக்கு? ஜார்க்கண்ட். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஜார்க்கண்ட். ஆமா, மத்திய பிரதேசம் இருந்து சத்தீஸ்கர் உடைக்கிறோம், உத்தரப்பிரதேசம் இருந்து உத்தராஞ்சல உடைக்கிறோம், அப்புறம் வந்து பீகார்ல இருந்து ஜார்க்கண்டை உடைக்கிறோம். இது 3மே எந்த சட்டம்? 2000. ஓகேங்களா? 3மே 2000 வருஷம். 2000 நடைமுறையும் 2000. 84வது சட்டத்திட்டம், ஒரே சட்டத்திட்டம் தான். 84வது சட்டத்துல கொண்டு வரும். அதுக்கப்புறம் தெலுங்கானா லாஸ்டா பிரிட்ஜ் பத்தி என்னது? தெலுங்கானா ஜூன் 2 2014. ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014. ஓகேங்களா? ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014 ஜூன் 2 வந்து தனியா தெலுங்கானா பிரிக்குது. இப்போ இதோட 29 மாநிலம் ஆச்சா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்? 29 மாநிலம் இப்ப கண்ட்ரோல் கையில. இப்போ ஆகஸ்ட் 5 நம்ம என்ன பண்ணோம்? ஆகஸ்ட் 5 2019 என்ன பண்ணோம்? ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம். ஜம்மு காஷ்மீர் என்னவா பண்ணிட்டோம்? மாநிலமா கேன்சல் பண்ணிட்டு, அப்போ 29 என்னவா மாறிச்சு? 28 மாறி இருக்கும் இல்லையா? 6 யூனியன் பிரதேசம் இருந்துச்சு கூட. நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ ஜம்மு 1 லடாக் 1 2 சேர்த்துட்டேன். அப்போ 28. ஓகேங்களா? 28 யூனியன் பிரதேசம், 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார், அந்த யூனியன் பிரதேசங்களோட கரெக்ஷன் அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே. இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, பார்த்தலாம். அது இதே இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பிரிஞ்சது 1966 பஞ்சாப் பிரதேசம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்ததான் பார்க்குறோம். 61 57 ஓகே வந்துச்சு. 61 வந்து ஓகேவா? சாரி, 1960 தான் குஜராத் என்ன வந்துச்சு? குஜராத் மகாராஷ்டிரா பிரிஞ்சிச்சுன்னு பார்த்தோமா? 1960. சரிங்களா? வேற என்ன பார்த்தோம்? 61 வந்து கோவா. இதெல்லாம் வந்து 62 சட்டம் படி பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நாகாலாந்து வந்து 63. 66 வந்து பஞ்சாப்பும் ஹரியானா, இது ரெண்டும். சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமா கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே.
அந்த முக்கியமான சட்டத்தை பாருங்க. 7வது சட்ட திருத்தம் 1956 வந்து என்ன சொல்லுது? மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஓகேவா? மாநில மறுசீரமைப்பு சட்டம். அப்புறம் 9வது சட்டம் என்ன பார்த்தோம்? பாகிஸ்தானுக்கு பெருபாரி வழக்கு. இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 9வது சட்ட திருத்தம் பெருபாணி பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணோம்? பெருபாரி யூனியன் வழக்கு ஒப்படைச்சிட்டோம். அது மாதிரி 10வது சட்டத்தை என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இந்திய யூனியன் பிரதேசமா இருந்துச்சு 1961. 62ல கோவா டையூ ராமன் பார்த்தோம்னா 12வது சட்ட திருத்தம். 14வது சட்ட திருத்தம் ஞாபகம் இருக்கா? 1962ல புதுச்சேரி இந்திய ஒன்றியத்தை நினைச்சோம். பாண்டிச்சேரி யூனியன் 35 பிரதேசம். 74 சிக்கிம் இணை மாநிலம், 36 சிக்கிம் முழு மாநிலம் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொன்னா, அந்த இதை பார்த்தலாம், விட்டுருங்க. அது யூனியன் பிரதேசம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. எது முடிஞ்சு? ஒன்றியமும் சம்பந்தப்பட்டது ஆட்சி ஒன்றியம் ஆட்சி பகுதி. குடியுரிமை இருக்கு. அது சாப்பிட்டு பார்த்தலாம். ஓகேங்களா? இது ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் அது வந்து பார்த்தோம். ஓகேவா? இது பாருங்க, கொஸ்டின் பாருங்க. தனக்கென்று எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? நோட் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் முடியும்? இது எல்லாமே யூனியன் பிரதேசம் தான். இந்த யூனியன் பிரதேசத்துல எதுல சட்டமன்றம் இருக்கு? எதுல முதலமைச்சர் கான்செப்ட் இருக்கு? பாண்டிச்சேரி சார். 30 சட்டமன்ற தொகுதி இருக்கு சார். பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான். பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் சட்டமன்றம். 30 தொகுதி சட்டமன்றம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேனா? நோட் பண்ணி பாண்டிச்சேரி, டெல்லி. இன்னைக்கு காஷ்மீருக்கும் இருக்கு. காஷ்மீர் யூனியன் பிரதேசம் தானே. காஷ்மீருக்கும் இன்னைக்கு என்ன இருக்கு? சட்டமன்றம் இருக்கு, அமைஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிமாறி மாநில ஆணையத்தின் முதலாவதுன்னு. அப்போ நேரு ஜேவிபி வருமா, தார் வருமா? எது முதல்ல? எது ஃபர்ஸ்ட்? தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் ராட்கிலிப் ஆணையம் பார்த்தோமா? 1950 போக்கே வித் அவர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோமா? ஓகே. அடுத்தது கீழ்காணும் எந்த சட்டம் டெல்லிக்கு சிறப்பு அந்த இப்பதான் பார்த்தோம். 69வது சட்டம் 1980 டெல்லிக்கு 91 1991 69 சட்டம் 1991 சார். ஓகே. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி யூனியன் பிரதேசம் பற்றி கூறுகிறது? எந்த பகுதி யூனியன் பிரதேசம் பற்றி கூறுது? 8வது பகுதி. 6வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா மாநிலம். 5 யூனியன் பிரதேசம், 5 வந்து மத்திய அரசு, 6 வந்து மாநிலங்கள், 7 நீக்கிட்டோம், 8 வந்து யாரை பத்தி சொல்லுது? யூனியன் பிரதேசம் பத்தி சொல்லுது. ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தை நிர்வகிப்பது யாரு? ஒவ்வொரு யூனியன் பிரதேசம் நிர்வகிப்பது ஆளுநரா, துணை யூனியன் பிரதேசம் வந்தாலும் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் டைரக்டா நிர்வகிக்கலாம், அல்லது இவர் என்ன பண்ணலாம், ஒரு ஆளு அத துணை ஆளுநரை வச்சு நிர்வகிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆனா குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல் தான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் எந்த ஒரு பகுதி குடியுரிமை? அது பகுதி 2 போட்டலாம். இது வந்து குடியுரிமை பத்தி ஒரு நினைக்கிறேன். ஓகே. கீழே இருக்கும்போது டெல்லி ஒன்றிய பிரதேசம் என்பது மூலம் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசம். அதுதான் 69. ஆமா, அதுதான் தேசிய தலைநகர் வந்து 69. விதி 370 படி சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரா? மாநில மறுசீரமைப்பு இயற்றப்பட்ட வருடம் 56 ஆகஸ்ட் 30. 7வது சட்டத்திட்டம் சொல்லலாமா? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோமா? 7வது சட்டத்திட்டம் என்ன சொல்லுது? மாநிலங்கள் மறுசீரமைப்பு பத்தி சொல்லுமா? ஆமாங்க சார். 1956 சார். மாநிலம். 12வது சட்டத்திட்டம் எங்க பார்த்தோமா? 12 கோவா யூனியன் பிரதேசம் பத்தி பார்த்தோமா? எதுக்காக வந்து பட்சம் 1961. 14வது என்ன பார்த்தோம்? பாண்டிச்சேரி. 16வது சட்டத்திட்டம் பாண்டிச்சேரி 62. 15வது சட்டத்திட்டம் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயசு 60ல இருந்து என்னவா மாத்திருக்கு? 62. ஓகேங்களா? 15 உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 60ல இருந்து 62 உயர்த்திருக்குது. அது 15வது சட்டத்திட்டம். மாநில மறுசீரமைப்பு குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பட்டார் பார்த்தோம்ல, மாநில மறுசீரமைப்பு குழு. ஓகேங்களா? 1955 செப்டம்பர் 22. மாநில மறுசீரமைப்பு ஏற்கப்பட்டது 1956. ஓகே, நோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ எது முடிஞ்சு? ஆட்சி பகுதியும் ஒன்றியமும் முடிஞ்சு. பார்த்து பகுதி 1 முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அடுத்து குடியுரிமை ஒரு 1/2 மணி நேரத்துல பார்த்தலாம். சாப்பிட்டு வரீங்களா? சரிங்க சார். ஓகேவா? சார், அந்த முகப்புரையில வந்து மொழி அப்படிங்கிற